ஹலோ செக். ஹலோ ஹலோ ஹலோ. எங்க அந்த மைக் கொடுத்து பாருங்க. ஹலோ ஹலோ. இது அதை விட கொஞ்சம் கீனா இருக்கு. அடுத்த மைக்கு உருவணும். பரவாயில்லம்மா, நீ ஒரு பொம்பளை ஆளுங்கிறத நிறுவிட்டாம்மா. எப்படிங்கண்ணா? எப்படி நீங்க வந்தவொடனே குடும்பத்தை பிரிச்சு கொண்டு வரீங்களோ அதே மாதிரி இந்த மைக்கை பிரிச்சு நீ கொண்டு போயிட்ட. நாங்க ஆம்பளை கொடுத்து விட்டு நடுத்தரவுல நிக்கிறோம். நல்லா அது மட்டும் உண்மை. நல்லா இருக்குது. இப்ப மட்டும் ஆண்கள் நல்லா கை தட்டிடுவீங்களே. அதே சவுண்டை இதுல விட்டு ஏத்தியா புகஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு. தம்பி தம்பி கருவாப்பையில அப்படியே என்னையவே பார்த்துட்டு. ஆமா, அவ கருவாப்பைய பாப்பா ஒளி சுடரு. இங்க பாரு தம்பி, பாடும் பொழுது ஒரு பாயிண்ட் எக்கோ வச்சிரு, பேசும் பொழுது எக்கோ கட் பண்ணிரு, தேவைப்பட்டா நடுவர் மைக்க கூட ஆஃப் பண்ணிரு. ஒரு பிரச்சனை அப்படியே போகல. இதை கொண்டு பரமக்குடில அடகு வச்சிரு. எதுக்கு நீ ஜெட்டு வச்சு ஓடிக்கிட்டு இருக்கற? எக்கோனா லைட்டா மட்டும் வச்சா போதும். ஹலோ 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 செக். ஹலோ 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 செக். செக் கிடையாது, இங்க கேஸ் தான் தரதா சொல்லிருக்காங்க. இளைஞர் மன்றம். என்னங்க சொல்றீங்க? இந்த ஊர்ல பேசுறதுக்கு எனக்கு 5 பைசா கூட சம்பளம் வேணாம். எனக்காக நல்லா ஜோரா கை தட்டுங்க. எல்லாரும் நல்லா கை தட்டுங்க. இதையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுமா, டீம் உருப்படும். உண்மையாவே நடுவர்களே, நான் ஏன் தெரியுமா காசு வேணாம்னு சொன்னேன்? உண்மையாவே திரு இருதய இளைஞர் மன்றம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன்ப்பா. கார்ல நாங்க வந்துகிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அடடடா இடம்னா இடம், அந்த கார் டர்ன் பண்ண இடத்தை பாத்தீங்களா அங்க? ஆமாங்க நடுவர்களே, தாண்டி கரெக்ட் அதே இடம் தான். அந்த லைட்ல போட்டிருந்தாங்கல்ல, அதை தாண்டி ஒரு இடத்தை பார்த்தேங்க. ஒரு 1/2 ஏக்கர் இருக்கும். அந்த இடத்தை மட்டும் என் பேர்ல எழுதி வச்சிருங்க, அது போதுங்க. அந்த இடம் நீ கூட காட்டுனிய? அதேதான். தேங்க்ஸ். அந்த இடம் தானே? அதேதான். அது கல்ற முதவி. நீ என்ன பணத்தை புதைச்ச என்ன வாடகைக்கு விட போற? கல்றையா? எனக்கு வெளிச்சமா தெரிஞ்சிச்சு. ஆளுங்க எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்களே நடுவர்களே, உள்ள உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க. போலீஸ்க்கு பயந்து லெக்கு தெரியாம பார்த்து வச்சிட்டேன் போல இருக்குது. வெள்ளை வெள்ளையா தெரிந்த புறம் கல்ற சிலுவை. சிலுவையா? சிலுவையை சுமக்க ஆசைப்படுறடி. என் பின்னே சிலுவையை சுமந்து வாருங்கள் தான் இயேசுநாதரே சொல்றாரு நடுவர்களே. அவர் சொல்லல, அவர் தான் சிலுவையை சுமந்தாரு. பைபிள் வாசிக்கிறது இல்ல. அப்ப உங்களுக்கு தெரியும் எல்லா பைபிளும். விவிலியம் வாசிக்கிறது இல்ல. அப்ப வா நீ வா. என்ன மொத்தம் புதிய ஏற்பாடுல எத்தனை அதிகாரம் இருக்கு சொல்லு நடுவர்களே. இப்ப என்ன தலைப்பு? அந்த பேச்சு கிடையாது. நீ பைபிள் வாசிக்கிறேன்னு சொன்னீல. நீனும் கிறிஸ்தவ தான், நானும் கிறிஸ்தவன். கேளு சொல்லு. ஆமா சொல்லு. எங்க நீங்க வாசிக்கிறீங்களா? நான் பாக்குறேன். எத்தனை அதிகாரம், எத்தனை ஆகமம் இருக்கு அதை சொல்லுங்க. எத்தனை ஆகமம்னு கேட்டேன். பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல? பழைய ஏற்பாட்டுல எத்தனை ஆகமம், புதிய ஏற்பாட்டுல எத்தனை ஆகமம்? அந்த இது பின்னாடி இருக்க பாடல் எத்தனை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எந்த பாடல்? திருப்பாடல்களா? திருப்பாடல்கள் 150. இது சங்கீதம் 150 தானே இருக்கு. உங்க வீட்டுல பின்னாடி அட்டை பிஞ்சிருச்சு போல இருக்கு, கூட இருக்கு பாட்டு. நீ பழைய பைபிள் சமாளிச்சிட்டீங்க நடுவர்களே. சிவகங்கையில மாத்து. இங்க பாருங்களேன், இப்ப என்ன விஷயம்? திருமணத்திற்கு முன்னான வாழ்க்கை சந்தோஷமா, திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கை சந்தோஷமா? இதான கேட்டிருக்கீங்க நடுவர்களே. இல்ல இல்ல, நீ நான் கேக்குற நீ பதில் சொல்லு, பேச்ச மாத்தி போகாத. ஒண்ணும் இல்ல, பரலோக மந்திரம் சொல்லு. பரலோகத்திற்கு மந்திரம். பரலோகத்து மந்திரம் தானங்க நான் நல்லா சொல்லுவேங்க. உண்மையவே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பதில் சொல்லு, பதில் சொல்லு, பதில். அது பதில் மந்திரத்தையும் சொல்லு. எங்கள் சொல்லு. எங்கள் அனுதின உணவை. வெரி குட், கை கொடுமா. தேங்க்ஸ்ண்ணா. இந்த மந்திரம் மாத்தி 2 வருஷம் ஆச்சு. இப்போ பூரா புது மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ இன்னும் பழைய மந்திரத்தை உன் வேலை தெரிஞ்சு வச்சுல பழைய ஆளுங்கிற நிரூபிச்சுட்டாங்க. பழைய இப்ப என்ன, அதனால என்னங்கிறேன். நான் தான் 2 வருஷமா தொடர்ச்சியா பட்டிமன்றம் வந்துகிட்டு இருக்கீங்களே. உண்மையாவே திருவரங்க மண்ணுக்கு வர்றது சத்தியமா எங்களுக்கெல்லாம் பெருமைங்க. நாங்க இந்த நாளைக்கு இந்த ஊர்ல வந்திருக்கோன்றதுக்காக நான் சத்தியமா சொல்லல. எந்த ஊருக்கு போனாலும் நாங்கள் நெடுந்தூரம் பிரயாணம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அந்த நேரத்துல பூரா எங்க அண்ணன் ஒரு ஊருடைய பெருமையை பத்தி சொல்றாருன்னா அது சத்தியமாக திருவரங்க மண்ணை பத்தி தான். எங்க அண்ணனுக்கு பேச்சுக்கலையை வளர்த்து இன்னைக்கு எங்க அண்ணனுடைய பேச்சாற்றல் மூலமாக ஒவ்வொரு நாளைக்கும் 40-50 பேச்சாளர்களுடைய வீட்டில் அடுப்பெறுகிறது என்று சொன்னால் அப்பேற்பட்ட முழுமையான திறமையாளரை உருவாக்கக்கூடிய மண்ணாக இந்த திருவரங்க மண்ணை நாங்கள் தொட்டு வணங்கி என்னுடைய உரையை தொடங்கலாம் நினைக்கிறேன்.
நடுவர் அவர்கள் உண்மையாவே சாதாரணமான நடுவர் கிடையாதுங்க. உங்களுடைய மண்ணுக்கு சேர்ந்தவர்னே கிட்டத்தட்ட சொல்லலாம். என்ன காரணம்னா யூடியூப்ல அண்ணனுடைய பட்டிமன்றத்தை பார்த்து உலகம் எங்கிலும் பல நாடுகள்ல அண்ணனுக்கு ரசிகர் மன்றமே இருக்குன்னா அவ்வளவு பெரிய நடுவரா இருக்காரு பாத்தீங்களா? உண்மைதாங்க. ஆமாங்க. யூடியூப்ல என் பேச்ச 15 லட்சம் பேர் ஒரே டைம்ல பாத்துருக்காங்க. கண்டிப்பா. அவங்க பாக்குறதுக்காக நான் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் இப்படி உட்கார்ந்து பேசி என் யூரின் டிப் பிரச்சனை இப்ப உட்கார்ந்துருக்கேன். இது என்ன வாயா? என்ன நடுவர்களே வாயில என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நல்லதா இருக்கு. ஆனா ஒரு பாடல்ல இருந்து நான் வந்துடலாம் நினைக்கிறேன். ஆமா, நான் ரொம்ப நாளா பாடையில பார்க்கணும் தான் ஆசைப்படுறேன். பாட்டு பாடையிலையா சுருக்கி சொன்னையா? நீங்க ஒண்ணு சுருக்கவே வேணாம், நான் நல்லா கரெக்டாவே சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஏன்னா திருமணமான பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எங்க இருந்தாலும் அவங்க உங்க புருஷனை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நானும் என்னோட புருஷன். ஆமா, ஏன்னா அவன் நிம்மதியா இருந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அப்படி இல்லங்க, இந்நேரம் அந்த குரங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதோ, மொபைல வச்சுக்கிட்டு சும்மா இருக்காது. அந்த குரங்கு எந்த மரத்துல ஏறி தவிக்கிட்டு இருக்கோ, எவளுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்குதோ, அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குமா இல்லையா? அதனால 4 வரி பாட்டு பாடிடலாம் நினைக்கிறேன். லைட்டா ஏக்கும், நல்ல ஜோரா கை தட்டுங்க. அற்புதமான இசைக்கலைஞர்கள், ஆடியோ செட்டு. தம்பி உன்னால முடிஞ்சதை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படியே அக்காவை 20 நிமிஷம் அப்படியே பாத்துக்கிட்டே ஆடியோ சூப்பரா இருக்கும். பார்க்க முடியாது தம்பி, இருந்தாலும் பாரு, வேற வழி இல்ல. எனக்கு என்னங்க குறைச்ச? உனக்கு என்ன குறைச்ச இல்லாம இருக்கு? நடுவர்கள் இங்க பாருங்களேன், உங்களுடைய பெருமையை பத்தி ஏதாவது அந்த எதிரணியில வந்து பேசிட்டு போனாரா? இல்லையே. முழுமையா பேசிட்டு போனாரா? இல்லையே. ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறார். நல்லா அவருக்கு சிங்சாங் சால்ரா போட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. இப்ப அடிக்கிற பாரு உனக்கு சிஞ்சா. உங்களுடைய பெருமையை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கீங்க. 4 வரியா? 4 வரி கவிதை சொல்லுமா? நல்லா நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்றேன். அன்னிக்கிட்ட போய் நான் உங்களுக்காக நான் எழுதின கவிதைன்னு சொல்லுங்களேன். சொல்றேன். கடைசி வரி தான் ரொம்ப முக்கியமான வரி. நல்லா கேட்டு கை தட்டிருங்க. நீங்களும் தான் நடுவர் அவர்களே. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் ஒரு ஹீரோ ஹோண்டா, சுவைப்பட பேசுவதில் சிங்கிள் டீயுடன் போண்டா, உருண்டை போண்டா, சில்லென்று பேசுவதில் ஜிகர்தண்டா. உங்களை போல் நடுவர் உலகில் உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா? நீ ஏன் ஊரா சாப்பிட்ட ஆயிட்டா குண்டா? நீ ஒரு கறி பிடிச்ச அண்டா. ஏங்க அந்த நான் கவிதையை முடிச்சேன்ல. நடுவர் அவர்கள் இங்க வருங்களே, உங்களை பத்தி பாட்டு பாடணும்னா கூட எங்களோட அணியை பாத்தீங்களா? இங்கிட்டு தாமா பாக்குற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா? இது அணி, அது 2 சனியா? அதான் அங்கிட்ட உட்கார்ந்துருக்கு பாரு, பச்சை துண்டு. நடுவர் அவர்களே, இப்ப உங்களை பத்தி நான் பாட்டு பாடட்டுமா? பாடுமா. கும்பம் கர சேர்த்த தங்கையா, உனக்கு கோடி வணக்கமையா. கும்பம் கர சேர்த்த தங்கையா, உனக்கு கோடி வணக்கமையா. உன்னை போல தங்கம் ஊரில் இல்லை எங்கும், நம்ம ஊரு சிங்கம் என்றும் உள்ள பொங்கும், எங்கெங்கோ நடத்து ராஜாங்கம். கும்பம் கர சேர்த்த தங்கையா, உனக்கு கோடி வணக்கமையா. அப்படியே செட்டிங் மாறி போச்சு நடுவர் அவர்களே. ஆனா நீங்க ஒருவேளை அந்த ஆண்களுக்கு ஏது தீர்ப்பு கொடுத்துருவீங்கன்னு உங்க மேல சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஆம்பளையால் தானே திருமணத்திற்கு முன்னான வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு பேசிட்டு போயிருக்கானே, அதனால நம்மளும் ஆணா இருக்குன்றதுனால நீங்க தீர்ப்பு கொடுத்துருவீங்களோன்னு உங்க மேல சின்ன சந்தேகப்படுறேன் நான். ஏன் மேல சந்தேகப்படுறேன்? அதனால சின்ன டெஸ்ட் வச்சிடலாம் நினைக்கிறேன். எங்களுடைய பெண்கள் சார்பா எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி 2 கேள்வி கேட்கலாம். என்ன டெஸ்ட்மா? யூரின் டெஸ்டா, பிளட் டெஸ்டா? HIV டெஸ்ட். அது நம்மளுக்கு டீமுக்கே இல்ல. 2 கேள்வி கேக்குறேங்க. பெண்கள்லாம் மேட்சுக்கு மச்சா ட்ரெஸ் பண்றோம், மேட்சுக்கு மச்சா ட்ரெஸ் பண்றோம்னு சொல்லிட்டு போனார்ல. ஆமா. நாங்கெல்லாம் எதுக்காக மேட்சுக்கு மச்சா ட்ரெஸ் பண்றோம்? எதுக்கு? கட்டிக்கிட்ட புருஷன் தான் மேட்சா அமையல, புடவையாத மேட்சா இருக்கட்டும்ன்ற ஒரே காரணத்துக்கு தான். கை தட்டுங்க. ஆஹா, நாங்க ஏன் தெரியுமா பேண்ட் ஒரு கலர், சட்டை ஒரு கலர். ஏன் மேட்சிங் நான் ஏன் தெரியுமா அவ்வளவு கலரா போட்டிருக்கேன்? ஏன்? நம்ம கட்டினதுதான் கலர் அமையல, இதாவது கலரா அமைஞ்சிட்டு போகுது அப்படின்னு நாங்க கலரா. வேற யாராவது சொன்னா பரவாயில்ல, ஏன் புருஷன் சொன்னா கூட பரவாயில்ல, நீ எல்லாம் சொல்ற பாரு. நான் என்னன்னா இத கூட நல்ல வெள்ளை கலரா எதிர்பார்க்கிறேன். வெள்ளை கலர்ல எதிர்பார்ப்பீங்க பாவம். தயிர் சோறு எதுல தயார் பண்ணுவீங்க? தயிர் சோறு தயிர், புளிச்சோறு புளி, எலும்பிச்சை சோறு எலுமிச்சை, தெண்டை சோறு இந்த மாதிரி தெண்டச்சோறு, ஊதாரி, குட்டிச்செவரு, சம்பாதிக்காதவன், குடிகார பையன், இந்த மாதிரி பேரை பூரா மாத்தி புருஷர், வீட்டுக்காரர். எத்தனை பேரு? அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா கல்யாணத்துக்கு அப்புறம்? என்ன பேரு? பேமுலி மேன். தட்ஸ் ஃபேமிலி மேன். அவன் பேமுலி மேன் தான். கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்க பரமக்குடி போயிட்டு காசு வத்தாம
பரமக்குடி கடத்தெருவுல பேமொழி முழிச்சுக்கிட்டு தெரியுமா, அதனாலதான் அவனுக்கு பேரு பேமொழி மேன்னே வச்சிருக்காங்க. எங்க பெண்கள் சார்பா கேட்கிற பெண்களை வந்து நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்க உங்களுக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு பிரச்சனையா இருக்குல்ல, உங்களை எல்லாம் யார் கல்யாணம் பண்ண சொன்னது? இன்னமே சத்தியமா கல்யாணம் பண்ண மாட்டோம். உங்க முகர கட்டைக்கு இன்னொரு பொண்ணு வேற கிடைக்கும் நினப்புதான் பொழப்ப கெடுத்துச்சாமா. நல்லா இருக்குது, இன்னொரு பொண்ணு வேற தருவாங்களாக்கா? அந்த மூஞ்சி எல்லாம் பாத்தீங்களா, ஒரு தடவை ஆனதே பெரிய விஷயம் தான். பேசாம கோவணத்தை கட்டிட்டு குத்தாலத்து பக்கம் உட்கார வேண்டியதானே. அங்க மட்டும் போய் சொல்லாத, குரங்கு நிறைய கிடைக்கு, கோவணம் போயிரும். ராஜபாளையத்து பக்கம் நாய் கிடக்கு, வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லைன்னா அங்கிட்டு சொல்லுங்க, அங்கெல்லாம் வாய்ப்பே இல்லாத ஆளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்குதுங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா பெண்களவே நிறைய டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. எங்களுடைய பெண்கள் எவ்வளவு அறிவாளிகள் நான் நிரூபிக்கட்டுமா? நிரூபிக்கட்டுமா? ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள 5 ஆட்டுக்குட்டியை வைக்கணும். எப்படி வைப்பீங்க? எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆட்டுக்குட்டி வைப்ப? முட்டிக்கிட்டு வெளியில ஒடியாந்துரும், வெட்டி வெட்டி வைக்கணும். ஃப்ரிட்ஜோட கதவை திறந்துட்டு தான் வைக்கணும். அறிவாளிகளை கை தட்டுங்கக்கா. ரொம்ப பெரிய அறிவாளியா இருப்ப அவள இருக்கு. அதே ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு 5 கோழியை வைக்கணும். எப்படி வைப்ப? அதான் கதவை திறந்துட்டுன்னு சொல்லிட்டோம்ல. அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துப்புட்டு இந்த 5 கோழியை வைக்கணும். ஜீதேவி, இப்ப நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. கேளுங்க பாப்போம். போன வாரம் நம்ம சிங்கப்பூர் தமிழ் சங்கத்துக்கு போனோம்ல? ஆமாங்க. அதுக்கு முன்னாடி நீ மலேசியா போன. ஆமா, மலேசியா. அங்க பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பல்லு என்ன கலர்ல இருக்கும்? மலேசியால பிறகு எங்க எல்லா நாட்டை போல வெள்ளை கலர் தாங்க. பிறக்கிற குழந்தைக்கு பல்லே இருக்காது சீதேவி. இதுக்கு தான் பதில் நம்மள்ட்ட கேட்கப்படாதுன்றது. சரி, 100 ரூபாய் நோட்டுக்கு 5 ரூபாய் காசுக்கு என்ன வித்தியாசம்? 100 ரூபாய் நோட்டு பேப்பர், இது உலோகம், அதை கசக்கலாம், இதை கசக்க முடியாது. அது தண்ணியில போட்டா ஊறும், இது ஊறாது. அதை கிழிக்கலாம், இதை கிழிக்க முடியாது. அதை சுருட்டலாம், இதை சுருட்ட முடியாது. இவ்வளவு வித்தியாசம் கண்டுபிடிச்சிருக்கான் அந்த மகாராஜன். ஒண்ணும் கிடையாது. 100 ரூபாய் நோட்டுக்கு 5 ரூபாய் காசுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? 95 ரூபாய் வித்தியாசம். கணக்கு மேதையெல்லாம் கை தட்டி வைங்க. கண்டிப்பா அந்த காதுல மூளை ஒரு நாளைக்கு வெளியில வரும் பாரு, அது ஊளை தானே. நீங்க நல்ல இப்ப நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு. கேளுங்க. வீட்டுக்காரிக்கு ஆட்டக்காரிக்கு என்ன வித்தியாசம்? வீட்டுக்காரி ஆட்டக்காரி ரெண்டுமே காரி. மேடையில வந்து ஒரு பாட்டுக்கு ஆடுனான்னா அவ ஆட்டக்காரி, அவ பாட்டுக்கு ஆடினான்னா அவதாயா வீட்டுக்காரி. சரிங்க, இப்ப உங்களுக்கு பல்பு மாற்றதாக நாங்க பெண்கள் எல்லாம் சபதம் எடுத்துட்டோம். ஆண்கள் இந்த பக்கம்லாம் கொஞ்சம் கை தட்டாம இருக்காங்க பாத்தீங்களா? அந்த மோதிரத்துக்கு மயங்கலன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாருமே எனக்காக எல்லாருமே கை தட்டுவாங்க பாத்தீங்களா? ரெண்டு ஒரு ஊர்ல 2 கேள்வி கேட்கலாம்னு நினைச்சு அதை ஒரு கேள்வியா மாத்திக்கிறேன். என்னன்னா, ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்திருக்காங்க. சரி, யாரும் சொல்லிடாதீங்க. அதுல ஒருத்தன் பேரு நீ லூசு, சரி, இன்னொருத்தன் பேரு நான் லூசு. சரி. ஒரு நாள் நீ லூசு ஊருக்கு போயிட்டானா, அப்ப மீதி இருந்தது யாரு? உனக்கு தானே தெரியும், சொல்லு. உனக்கு தெரிஞ்சாலு தானே இந்த கேள்வி கேட்டது நான் தான். தெரிஞ்சாலு தானே கேள்வி கேட்டது நான் தானே. அலிங்கனி ஆட்டா பண்றாரு. நியாயத்தை கேட்போம். ஒரு ஊர்ல எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேரு. ஒருத்தன் பேர் என்ன? நீ லூசு. இன்னொருத்தன் பேர் என்ன? நான் லூசு. ஊருக்கு போனவன் யாரு? நீ லூசு. வீட்டுல இருந்தவன் யாரு? கரெக்ட், அதே தான். பல்பு எங்க மாட்டால கை தட்டுங்க. பல்பு இங்க மாட்டி இருக்குப்பா, எல்லாம் பிரகாசமா எரியும். நடுவர் இங்க பாருங்களேன், நீங்க வந்து கல்லாட்டம் பண்றீங்க. நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். கல்லாட்டம் தான் இது, கல்லாட்டமே கிடையாது. எங்க திருமணத்திற்கு பிறகு பெண்களுக்கு மனைவிகளுக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்குல்ல? ஆமா. எதுக்காக தாரம்னு வச்சான் தமிழ்? ஏன் மனைவிக்கு இன்னொரு பேர் தாரம்னு வச்சான்? அன்பை தாரம், பண்பை தாரம், பாசத்தை தாரம், முத்தத்தை தாரம், பிள்ளை குட்டிகளை பெத்து தாரம், தேவைப்பட்ட உங்க முகர கட்டைகளுக்கு எங்க நகநட்ட பூரா கலட்டி தாரம். அதனாலதான் எங்களுக்கு எல்லாம் தாரம்னு பேர் வந்துச்சுக்கா. அதான் தங்க குட்டிகளா. தூங்கி இருந்தால் ஒரு ஆள் எந்திரிச்சு கை தட்டியா? அம்மா, தாரம் மனைவிக்கு இன்னொரு பேர் தாரம். ஏன்னா அன்பை தாரம், அறிவை தாரம், பண்பை தாரம், பாசத்தை தாரம், முத்தத்தை தாரம், புள்ள குட்டிகளை பெத்து தாரம், தேவைப்பட்ட நகநட்ட பூரா கலட்டி தாரம். அதனால உங்களுக்கு பேர் தாரம் பேர் வைக்கல. ஏன் தெரியுமா உங்களுக்கு தாரம் பேர் வச்சான்? உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அப்பா அத்தாவை விட்டு தாரம், எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம், எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம், எங்க சொந்த பந்தத்தை பூரா விட்டு தாரம். அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம் தாரம் தாரம். கடைசியா கடையில போய் தாரம், பக்காடி ரம், ட்ரிபிள் ரம். அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம். நீங்க குடிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு இலக்கணம் வகுத்துட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க உட்பட கேக்குறீங்க, உங்க மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு சோத்த போடுறீ, குழம்பு ஊத்துறீ, துண்டெடுத்துட்டு வாடி, எத்தனை தடவை டீ போடுறாங்கக்கா? என்னைக்காவது நம்மளுடைய பெண்கள் கோவப்பட்டு, என்னைக்காவது ஆத்திரப்பட்டு, இந்தடா காஃபி, உன் புருஷன் போய் சொல்லு, நான் அடுத்தவ புருஷன், இந்தடா டீ, அவனும் அடுத்த புருஷன் தான். எங்கடா தீர்ப்பு? எங்கடா தீர்ப்பா? முடிஞ்சுதான் சொல்லுவான். நாங்க
கேட்டிருக்கமா நடுவர் அவர்களே? அதான் கேட்டு விட்டியா? கேட்க மாட்டோங்க. உன்னைய கூட்டியாந்ததுக்கு என்னைய கேட்டு விட்டியப்பா. இந்த ஐயா சட்டையை கழட்டிட்டாருல, அப்படி பண்ணினா அப்படிதான் நடக்கும். நடுவர் அவர்களே, அப்படிலாம் நாங்க எங்களுடைய பெண்கள் கேட்க மாட்டோங்க. சும்மா சாதாரணமா திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கையை நீங்க வந்து சந்தோஷமா தான் எடுத்துக்கணுங்க. நான் என்னோட புருஷனை பார்த்து என்னோட மாமாவை பார்த்து எப்படி தெரியுமா கூப்பிடுவேன்? புருஷனா மாமாவா எவனா ஒருத்தனை கரெக்டா சொல்லு. எங்க என் அத்தானுங்க என் புருஷனை பார்த்து அத்தான் அத்தான் செத்தான்டா அப்படிதான் கூப்பிடுவேன். எதுக்காக தெரியுமா? பாசமா பரிவா அது மட்டும் கிடையாதுங்க. கல்யாணம் ஆன 2 நாள்ல கழுத்துல கடந்த 3 பவுனும் அத்தான். அது வரைக்கும் நீ சொர்ணம் இல்லாம இருந்திருக்க. இல்லங்க குத்துதுன்னு சொன்னாரு நடுவர் அவர்களே. குத்துது நான் ஒண்ணு கழட்டி கொடுத்துருக்கேன். அடுத்த 2 நாள்ல பாக்குறீங்க கையில கடந்த வளையல அத்தான், பாலா போன வெள்ளி கொலுசு அது வரைக்கும் அத்தான். அதனாலதான் அவன் பேர் அத்தான். அதனாலதான் அவனுக்கு பேர் அத்தான். ஆமா, நல்லா பட்டிமன்றம் முடிஞ்சு உன்னை கொண்டே பரமக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல 2:30க்கு விடுவேன். சரி. அப்ப எவனா இருட்டுல உன்னை கண்டுபிடிக்கிற சிரமம் அப்படியே கண்டுபிடிச்சு உன் செயினை புடிச்சு அத்துக்கிட்டு ஒன்னா என் அத்தான் என் அத்தான் என் அத்தான் அவன் பின்னாடியா ஓடுவேன். அவனை போய் அத்தான்னு சொல்ல முடியுமா? அவன் பேர் அறுத்தான். அப்படி இல்லம்மா. ஏன் தெரியுமா பெண்கள் கணவனை அத்தான் என்று அழைக்கிறார்கள்? தமிழில் உள்ள முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்து 2 சுழியின் எனக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடியவன் என்னுடைய கணவன் என்பதால் தான் பெண்கள் கணவனை அத்தான் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். உண்மைதான் நடுவர் அவர்களே. ஆனா இவ்வளவு நேரம் அவர் சிங்கிளாவே பாடிட்டு போனார்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி வெறும் மொட்டையா தான் இருக்கணும். மொரட்டு சிங்கிளாவே நீங்க இருந்தாலும் தனி பாட்டா தானே பாடிட்டு இருந்தீங்க. இப்ப ஏன் கூட நடுவர் ஒரு பிளான் பண்ணாம தான் ஒரு பாட்டு எடுக்கிறேன். அவருக்கே தெரியாம பாட்டு டூயட் பாட்டு வந்துருவாருன்னா இந்த சந்தோஷம் திருமணத்திற்கு பிறகுதான நடுவர்களே கிடைக்கும். அப்படியா? இப்ப பாப்போமா? சேலஞ்ச் வச்சுக்கவா? உங்களுக்கு தெரியாம நீங்களே எடுப்பீங்க பாட்டை. சரி. பூஜைக்கேத்த பூவிது நீத்து தான பூத்தது அட பூத்தது யாரத பார்த்தது. மேல போட்ட தாவணி சேலையாகி போனது, சேலையேத்தி விடுவதே வேலையாகி போனது, கொக்கு ஒண்ணு கொக்கி போடுதே ஹோய். பூஜைக்கேத்த பூவிது நீத்து தான பூத்தது பூத்தது யாரத பார்த்தது. கட்டையில பார்த்தேனே மச்சம், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம். நோகாம பார்த்து புட்ட வீரிந்த மிச்சம், கல்யாணம் கட்டிக்கிட்டா இன்னும் சுச்சம். அச்சு வெல்ல பேச்சுல ஆள தூக்குற, கொஞ்ச நேரம் பாருன்னா கூலி கேக்குற. தொள்ளி போகும் புள்ளி மாத மல்ல வீட்டு இருக்குது, மாமா பேசும் பேச்ச கேட்டு வேப்பங்குச்சி இனிக்குது. பூஜைக்கேத்த பூமிது நேத்து தானே பூத்தது பூத்தது யாரத பார்த்தது. நல்லா கைதட்டுங்களே பாப்பா, ரசிக்கிறீங்க ஒரு தடவை கைதட்டுங்க. ஏன் நாங்க உங்களை கைதட்டுன்னு சொல்றோம்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய காசு நாளைக்கே செலவாயிரும். இந்த அம்மாலாம் சிலிண்டர் புக் பண்ணிட்டு வந்திருக்கு, காலி பண்ணிடும். ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் எங்கள் வாழ்நாளோடு எங்களோடு வந்து கொண்டு இருக்கோம். திருவரங்கத்துக்கு போனோம், நல்லா கைதட்டினாங்க, அந்த பேருக்கு தான் உங்களை கைதட்ட சொல்லுங்க. கண்டிப்பா நடுவர்கள் நல்லா ஒண்டர்ஃபுல்லான ஃபேன்ஸா இருக்காங்க நடுவர்கள். ஒண்டர்ஃபுல் கிடையாதுமா, எல்லாம் ஆஃப் தான்.
Hello. என்ன சொன்ன? No, sorry. மரியாதை தமிழ்ல பேசு. This is wonderful. ஹலோ This is தமிழ்ல wonderful. பேசு. You are not supporting to me. பட்டிமன்ற திருவரங்கத்துல நடக்குது என்ன அமெரிக்காவுல நடக்குது? See, sorry. I don't agree with you. ஏய் இந்தமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? You are not supporting to me, my lord. நானு எம்ஏ எம்எட் எம்ஃபில் வரை படிச்சிருக்கேன். Really? சுண்டலி. நான் இங்கிலீஷ் பேசினேன்னு வச்சுக்க. Okay. எல்லாரும் கைதட்டி உற்சாகப்படுத்துவாங்க. Okay. Let's நான் see. பேசவா? Let's see. You proceed, man. புரிஞ்சுடா. Proceed, man. இப்ப பேசுறேன் பாரு. I'm waiting. எத்தனை கிலோ வெயிட்டிங்? நான் பேசுறேன் பாரு இப்ப. Okay. எனக்கு இன்னும் 9வது படிச்ச ஞாபகம் இருக்கு. அப்ப பேசின இங்கிலீஷ் இப்பவும் நான் பேசுறேம்மா. Wow. இங்கதான் Actually. பெருச்சாளி. இப்ப பேசுறேன் பாருமா. இங்கிலீஷ் தானே. பயப்படாம பேசுங்க. நீ பயமுறுத்திட்டு சொல்றா பயப்படாம பேசுங்கன்னு. ஆமா போருக்கு போறாரு ஒரு பையனை அனுப்பி வைக்கிறார். Respected sir, I am suffering from fever, unable to attend the class. Grant me for 2 days leave. Your faithfully, your lovingly, your obediently, your idly. சொன்னது லீவ் லெட்டர் தானே. அதுல பெரிய வைத்தறிச்ச என்னன்னா லவ்விங்லின்லாம் முடிக்கிறீங்க. எங்க ஃபெய்த்ஃபுல்லி போடலாம். நீங்க புதுசா வேற இதுல அது அப்படின்னா என்ன நடுவர்களே? fill in the blanks அத முதல்ல சொல்லுங்க. இதுலினா அப்படின்னா என்னது? அதுலி இட்லி மாதிரி ஏதோ அதுலி சொல்லுங்க. இதுனா உனக்கு தெரியாதாம்மா? தெரியல நடுவர்களே. ஈனா துனா இது அதுதானங்க இது. என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப ஏன் இப்படி லவ்விங்லி போட்டான்னு கேட்டா? லீவ் லெட்டர்ல ஃபெய்த்ஃபுல்லி போடலாம், ட்ரூலி போடலாம், ஒபீடியன்ட்லி போடலாம். யாராவது லவ்விங்லி போடுவாங்களா? நான் போடுவேன். ஏங்க? டீச்சர் எங்க அண்ணன் பொண்டாட்டி அதனால நான் லவ்விங்லி போட்டேன். அண்ணன் பொண்டாட்டின்னு லவ்விங்லி போடுவீங்களா? இதே தம்பி பொண்டாட்டி இருந்திருந்தா ஸ்வீட்லின்னு போடுவேன். ஆனா எதை ஏ தம்பி பொண்டாட்டி தங்கச்சியா இருந்தா சிலேபிலி அப்படி போடுவேன். வேற நடுவர்களே இதுலி சொல்லிட்டீங்கல்ல, நீங்க புதுசா வந்துருச்சு. ஆனா உண்மையாவே நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடுறீங்க. ஆனா இப்ப நான் உங்களுக்காக வேண்டி இப்ப பிரத்யேகமா உட்கார்ந்து தயார் பண்ணிட்டு வந்து ஓஹோ திருவிளையாடல் படம் பார்த்திருக்கீங்கல்ல? ஆமா. அதுல வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயாவும் நாகேஷ் ஐயாவும் ஒரே கிளிப்ல ஒரே ஸ்கிரீன்ல நடிச்சிருந்திருப்பாங்க. இவர் கேள்வி கேட்க அவர் பதில் சொல்ல. ஆமா நாகேஷ் மிகப்பெரிய நடிகர்மா. எப்பேர்ப்பட்ட நடிகர். திருவிளையாடல்ல நாகேஷ் கிட்ட கேட்பாங்க, உன் பாட்டில் குறை இருக்கிறது இருந்தா என்னப்பா? இவ்வளவு இருக்கோ அதை கழிச்சு விட்டு மிச்சது காசு கொடுங்கடா அப்படின்பா. அது மாதிரி நீ கேளு நான் சொல்றேன் பாரு. உண்மையாவே பட்டிமன்ற நாகேஷ்னா அந்த நக்கல் நையாண்டி கலந்த ஒரே நடுவர்னா உண்மையாவே நீங்க நீங்க தான் நாகேஷ் மாதிரியே இருக்கிறீங்க. ஆளு ஒல்லியாவும் இருக்கிறீங்க. அதனால நான் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். இப்ப கேட்கவா? திருவிளையாடல் படம் பார்த்திருக்கீங்கல்ல எல்லாரும், அதே டைப்ல நடுவர்ட்ட கேள்வி கேட்கிறேன். கேளு. சேர்ந்தே இருப்பது. இப்ப நான் சொல்லணும் உங்ககிட்ட. ஆமா பதில் சொல்லுங்க பாப்போம். உன்னை பார்க்காம நான் பதில் சொல்லவா? பாப்போமே. இந்த இளைஞர் மன்றம் கிட்ட இருக்காங்க, அவங்கள பார்த்து பதில் சொல்லவா? இந்த இருக்காப்புல நம்ம தம்பி இருக்காப்புல. இப்ப நீ கேளு. சேர்ந்தே இருப்பது பீரும் பிராந்தியும். சேரக்கூடாதது பிராந்தியும் விஸ்கியும் தலைவலிக்கும். பிரிந்தே இருப்பது சரக்கும் சைடிஸும். பிரிய கூடாதது சரக்கும் கப்பும். தெரிய வேண்டியது என்கிட்ட ஒரு குவார்டர் இருக்கு. தெரிய கூடாதது அதை அடிச்சிட்டேன். சொல்ல வேண்டியது இன்னொரு குவார்டர். சொல்ல கூடாதது வாந்தி வருது. பாட்டுக்கு நீ வேட்டுக்கு மஞ்சுநாதன் பேமெண்ட்டுக்கு இந்த இளைஞர் மன்றம் நகைச்சுவைக்கு நான் கை தட்டுங்க. நல்ல இதே கேள்வி நீ திருப்பி கேளு. இளைஞர் மன்றத்தை பார்த்ததுனால தான் அப்படி பதில் சொன்னேன். சரி இதே கேள்வி திருப்பி பாரு, இங்கிட்டு பார்த்து சொல்றேன். மக்களை பார்த்து சொல்லுங்க. வேற பதில் சொல்லுங்க. இந்த ஆண்களை பார்த்து வேற பதில் சொல்லுவீங்க. சொல்லுவேன். சேர்ந்தே இருப்பது புருஷனும் பொண்டாட்டி. சேரக்கூடாதது நாத்துனாலும் வாப்புடியாலும். பிரிந்தே இருப்பது மாமியாலும் மருமகளும். பிரிய கூடாதது புருஷனும் பொண்டாட்டி. தெரிய வேண்டியது எனக்கு புள்ள இருக்குன்னு. தெரிய கூடாதது எனக்கு இருக்குன்னு. சொல்ல வேண்டியது ஊருக்கு போடின்னு. சொல்ல கூடாதது திருப்பி வந்துருடின்னு. அடாடா என்னங்க எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி எப்படி பதில் மாத்தி விட்டோம் பாத்தீங்களா? இது மாதிரி பல கதை கத்து வச்சிருக்கீங்க. இதே மாதிரி பல கதைகள் கத்து வச்சிருக்கீங்கல்ல. இந்த திறமையும் இந்த அருமையும் உங்களோட பொண்டாட்டிக்கு தான் நடுவர்களே தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சதனால தான் நான் ஊரா பை தூக்கிட்டு திரறேன். நிம்மதியா தூக்குறான். ஏங்க அவங்க என்கரேஜ் பண்றாங்கல்ல நடுவர்களே, அவங்க உங்களை ஊக்குவிக்கறாங்க. நீங்க தான் பின் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க நடுவர்களே. அவ ஊக்குவிக்கறா, நான் பின் வாங்குறேன். என் புள்ள பாசி விக்கிறான், என் பொண்டாட்டி ஊசி விக்கிறான். எல்லாம் சொல்லு. அடுத்து ஏர்பின் விக்கிறதுக்கு ஒரு அம்மா அப்படி இருந்தாலும் என் பொண்டாட்டி நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாம்மா. என்னங்க சொல்றீங்க? அழிச்சு போட்டு அவ வாட்டுல போயிடுவாம்மா. என்னங்க நீங்க பெண்களை நீங்க குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. இங்க இருங்களா, அவர் பேசும்பொழுது எனக்கு சில பழமொழிகள் தாங்க ஞாபகம் வந்துச்சு. அப்படியா? ஆமாங்க. சீனி சக்கரை சித்தப்பா சீட்ல எழுதி நக்கப்பான்ற மாதிரி பேசிட்டு போய் உட்காந்துருக்க.
எனக்கு என்ன பழமொழி தெரியாதா? எனக்கு 520 பழமொழி தெரியும். 520? அதுல 20 சொல்லவா? அப்ப சொல்லுங்க பாப்போம். கூத்து பாக்கவாடி கொழுந்தியானாலாம் நாயாண்ட வரேன் நாரபயிலேனாலாம். வேண்டாம் வேறப்பா, பிள்ளைய பெத்து அதுக்கு தேவகோட்டை மகாராஜன் பேரு வச்சாங்க. தர்த்தரம் பிடிச்சவ தண்ணிக்கு போனாலாம் தண்ணி குடம் காலியா போச்சுன்னு இந்த ஏறி படியேறி வந்தாலாம். வித்தாரக்களி விரவடிக்க போனாலாம் கத்தால முழு கொத்தோட வந்துச்சான். கோழிக்கு நேரம் சரியில்லைன்னா முனியாண்டி விளாச்சு முன்னாடி போய் முக்கா புள்ள டான்ஸ் ஆடுவோம். பீத்தல்லாத்த போச்சா பூனை குறுக்க போச்சான். வண்டி ஓடினாரான் டிரைவர், அவருக்கு அடியில கிழிச்சான் டவுசர். எச்ச கையிலே காக்கா விரட்ட மாட்டாரோ. இதுல LIC பில்டிங் என்ன விலைன்னு கேட்டாராம். ரோட்ல போற ஓனான புடிச்சு வேட்டியில விட்டுட்டு குத்துது குடையுது. நானா கேட்கிறவன் கேன பயலா இருந்தா மரியாதையா பேசு. ஏன் நடுவர்களே? நான் என்ன கேன பயலா? எனக்கு கை இங்கிட்டு தாங்க விளங்க. போகும்போது விளங்காம போயிரும், பரவாயில்லையா? கேட்கிறவன் கேன பயலா இருந்தா KR விஜயா கொண்டையில KTV தெரியுன்ற மாதிரி பேசுறதா? நானும் போட்டு பார்த்தமா நோ சிக்னல்னு வருதுமா. எவனே செட்டா பார்க்க சொல்ல சுவிட்சியை மாத்தி விட்டு போயிட்டாங்க. 19 ரூபா பணம் கட்ட சொல்றாங்க. ஆனா உண்மையாவே நடுவர்களே, இந்த மக்களை பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையாவே நல்ல நல்ல பாடல்களா பாடணும்னு தோணுதுங்க. அப்படியாமா? ஆமாங்க. என் புருஷனை நினைச்சு 4 வரி பாட்டு பாடுறேன். உன் புருஷனை நினைச்சாமா? என் புருஷனை நினைச்சு. உன் புருஷன் பேர் என்னம்மா? என் புருஷன் பேரு சரி அப்புறம் சொல்லு பாட்டு பாடிட்டு சொல்லு. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் கரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் கரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ. ஆனா என் புருஷன் பேரை கேட்டீங்கல்ல, இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது சத்தியமா என்னோட வாழ்க்கையில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவமே ஞாபகத்துக்கு வருதுங்க. என்னம்மா? நாய் கடிச்சு பிடிச்சாமா? என்னது நாய் கடிச்சு? நாய் கடிச்சா உங்க ஊர்ல சம்பவமா? சத்தியமா அது கிடையாதுங்க. ஹலோ டேய் இந்தரா இங்க பாருடா. அவன் இன்னைக்கு பூராமே சுயநினைவு இல்லாம இருக்கான் மத்தியானம் செஞ்ச வேலையில. நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நடுவர் அவர்களை இங்க பாருங்களேன், எல்லாருமே பெண்கள்லாம் அவங்களோட வாழ்க்கையை நினைச்சு பார்ப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சொல்றேன் இல்லையா, அன்னைக்கு தாங்க கூட்டம்னா கூட்டம் 50 பேருக்கு 1200 பேர் வந்திருந்தாங்க. எதுக்கு? அன்னைக்கு தான் என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. நல்லா சொல்லு. உன்னைய பொண்ணு பார்க்க வந்தாங்களா பொண்ணான்னு பார்க்க வந்தாங்களா? நடுவர்களே இங்க பாருங்க, சாதாரணமா கிடையாது. இந்த ஊர் பக்கம்லாம் 10-20 பேர் தான் பொண்ணு பார்க்க வருவாங்க. அப்படிதானே சார்? நீங்க கூட சொன்னீங்க 7 பேர் 9 பேர் அப்படிதான். ஆமா. ஆனா என்ன பொண்ணு பார்க்கிறதுக்கு 1200 பேர் வந்திருந்தாங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? நான் பிறந்தது திண்டுக்கல் மாவட்டம். ஆமா. திண்டுக்கல் மாவட்டத்திலே அம்புட்டு அழகான புள்ளனா நான் மட்டும்தான். அப்ப பாத்துக்கிறீங்களே. டேய் அவனே ஏன்டா விட்டு அடிக்கிறா? திண்டுக்கல் மாவட்டத்திலே அவ்வளவு அழகான பொண்ணு நீ. ஆமா நடுவர்களே. அப்ப அவங்க மாவட்ட நிலைமையை நினைச்சு பாருங்க. மாவட்டத்திலே அழகா. ஏன் நடுவர்களே? இன்னொருத்தவங்க இருக்காங்க உங்க மாவட்டத்துல அழகானவங்க. என் தங்கச்சி கனிமொழி. அதேதான் பார்த்தேன், அன்னைக்கு கூட பார்த்தேன். நீங்க யாரும் ஒன்னா சேர்ந்து வெளியில போயிடாதீங்க. ஏன் நடுவர்களே? பூரா கண்ணு விட்டு போயிரும். உங்க மேலதான் கண்ணே இருக்கும். நடுவர்களே கடத்திடுவாங்க நடுவர்களே. ஆமா ஆமா, கடத்தி கொண்டே உங்களை எல்லாம் காணா தீவுல விட்டுருவாங்க. தொலைஞ்சு ஓங்கணும். சிலர் கண்ணு அங்கேயும் படுதுன்னா அப்ப எவ்வளவு பெரிய நொல்ல கண்ணா இருந்திருப்பான் பாரு. ஆனா வந்திருந்த 1200 பேருக்கு என்னுடைய கையாலே தயார் பண்ண காஃபியை போய் கொடுத்தேக்கா. சரி. ரோஸ் கலர் சேலாக்கா, நல்லா கவனிங்க. 1200 பேருக்கு என்னுடைய கையாலே தயார் பண்ண காஃபியை கொடுத்தேன்ல. சரி. பாராட்டிட்டே குடிச்சாங்க சார், சாதாரணமா கிடையாதுங்க. வாவ் கிலோனா, your preparation is very delicious சொல்லிட்டே குடிச்சாங்கல்ல. டெலிஷியஸ்னா வயித்துக்கு சரியில்லைன்னு தானே அர்த்தம். எங்க சூப்பரா இருக்குன்னு அர்த்தங்க. அது எனக்கு சொல்லி கொடுக்கலையா? உங்களுக்கு சொல்லி தரல, நீங்க படிக்கலன்னு சொல்லுங்க. 293லாம் எடுத்துட்டு எச்சமா உட்கார்ந்திருந்தா. சரி, நான்லாம் 9வது 2 வருஷம் படிச்சாலு. அதான் 10வதுல அதுக்கு மேல வாய்ப்பு இல்ல வச்சேன். அது சரி. ஆனா மாப்பிள்ள பெருமாளுங்க. உன் புருஷன் பேர் என்ன? பெருமாள். கொஞ்சம் உஷாரா இரு. ஏன்? பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி. எந்த பெருமாளுக்கு? ஆண்டவன் பெருமாளுக்கே 2 பொண்டாட்டி. அந்த மனுஷனுக்கு நான் கிடைச்சதே பெருசு. அப்படி நம்பாத. உன் புருஷன் பெருமாள் எங்க பள்ளி கொண்டு இருக்கிறாரோ நிம்மதியாக இருக்கட்டும். நடுவர்களே அந்த மனுஷன் நல்ல மனுஷன் தெரியுமா? நல்ல மனுஷங்கிறதுனால அவனை நம்பாதன்றேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. மாப்பிள்ள பெருமாள்கிட்ட போய் கரெக்டா டீ தட்ட நீட்டினேங்க. சரி. கல்யாணத்துக்கு பிறகான வாழ்க்கை சந்தோஷம் சந்தோஷம் சொல்றாங்களே, எப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா டீ தட்ட நீட்டுறேங்க. அவர் கோவப்பட ஆரம்பிச்சுட்டாருன்னே. நோ நோ நோ, எனக்கு அந்த பழக்கமே கிடையாதுன்ட்டாருக்கா.
டீ காபி கூட. ஆமாங்க, எங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷங்க. இந்த காலத்துலயும் நம்ம திருஹிருதய நண்பர்கள் குழுவுல கூட இந்த மாதிரி மாப்பிள்ளை எல்லாம் கிடைக்க மாட்டாமா. டீ காஃபி கூட குடிக்கலமா, டீ காஃபி கூட குடிக்கல. அவன் தான் உனக்கு புருஷன்ட்டார். சரி, கல்யாணம் ஆன நைட்டு தான் தெரியுது டீ காஃபி எல்லாம் குடிச்சா மப்பு தெளிஞ்சு போயின்ற ஒரே காரணத்துக்கு தான் அந்த மனுஷன் குடிக்காம இருந்திருக்கிறாருங்க. ஏன் நடுவர் டீ காபி குடிக்க முன்னாடி மிச்சர் குடுத்தியா? கொடுத்தீங்க. லைட்டா எடுத்து சாப்பிட்டுருப்பானே. ஐயோ, உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் செய்யறத கட்டிங் வெளியில வரக்கூடாதுன்னு இவன் கடலை பொறுப்பா புறக்கி தின்றுருக்கேன். அங்கே விட்டு விட்டு இங்க வந்து புலம்பலாமா? இங்க பாருங்களேன், அவர் என்னதான் குடிச்சாலுங்க அவருக்கு எவ்வளவு பெரிய வீரபாண்டிய கட்டபொம்மன் தெரியுமாங்க? யார்? ஓம் புருஷன். எனக்கு அவ்வளவு பெருமைங்க. ஓம் புருஷன் எனக்கு நல்லா தெரியும். ஆமாங்க. ஓம் புருஷன் உனக்கே இடுப்புக்கு தான் இருப்பான். அவன் வீரபாண்டிய கட்டபொம்மன்ல வீரபாண்டிய குட்டபொம்மன். இது புருஷனை பத்தி எனக்கு தெரியுங்க. அந்த ஆளுக்கு டிவிஎஸ் பட்டி காலு எட்டாதியா, கிருன்னு ஓட்டிக்குமா. எங்கேயாவது குண்டுக்கள் கிடந்தா அதுல காலை வச்சு இறங்குவான் உன் புருஷன். சைக்கிள் வச்சிருக்கான் அந்த ஆளு, லேடி பேட் சைக்கிள் வச்சிருக்கான். இடையில பார்க் கம்பி கிடையாது, அதுல கால் தூக்கி போட்டா குப்பர் அடிச்சு விழுந்துருவான். புருஷனுக்கு சைக்கிள்ல டவுன் பஸ்ல காலு எட்டாது படியேற 2 கட்டை பைய போட்டு மேலே ஏறிக்கிட்டு கயிறை போட்டு இழுப்பான். நடுவர்களை இவ்வளவு சொல்றீங்களே, அவர் எவ்வளவு பெரிய மாடுபிடி வீரர், அத சொல்லுங்களே. உண்மைமா? நல்ல கை தட்டுங்க. என் புருஷனுக்காக நல்ல கை தட்டுங்க. பாலமேடு ஜல்லிக்கட்டுல அவ்வளவு இதா இருந்தாமா? ஆமாங்க, பார்த்தம்மா, டிவியில பார்த்தேன். பாலமேடு ஜல்லிக்கட்டுல அங்கே இங்கேயும் மஞ்சு வரட்டுல ஓடிக்கிட்டு இருந்தாமா. வேர்க்க விறுவிறுக்க வாட்டர் பாக்கெட் வித்துக்கிட்டு இருந்தான். கூலிங் 5 ரூபா, சாதா 3 ரூபா, கூலிங் 5 ரூபா, சாதா 3 ரூபா. இடையில ஒரு பெரிய பை வச்சிருந்தாம்மா. எதுக்குங்க? சாணி பொறக்க. உன் புருஷனை வந்து இங்கே பெருமையா விட்டுக்கிட்டு இருக்க. பாவா, ஐ லவ் யூ பாவா. எப்ப பாவா கிட்ட ஐ லவ் யூ விடுறா? போய் சேரக்குள்ள முடிஞ்சிடும். நடுவர்களே, ஸ்கிரீன்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன். பாவா பெருமாளை சொன்ன, இப்ப பாவாவை சொல்றா? ஏங்க, அவருதாங்க என் பாவாங்க, என் புருஷங்க. என்னடா அத்தனை பேர் சொல்லுது குழப்பம். அவருக்கு தான் 2 கொண்டாட்டின்னு நாங்க நினைச்சோம். ஆனா அவருக்கு நான் எப்பேற்பட்டவ தெரியுமா? சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியே, சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிளியே, சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியே, சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிளியே, சொப்பனத்தில் இன்றும் முன்னுருவம்மோ, சுத்தி சுத்தி வந்த துன்புறுத்தும்மோ, சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியே, சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிளியே. அடுத்த சரணத்துல பாடிக்கலாம். இன்னும் 2 விஷயத்த சொல்லிட்டு அப்படியே நிறைவு செஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். இப்ப என்ன மாமியா மருமக சண்டை நடக்க கூடாதுன்னு ஏதாவது விஷயம் இருக்கா? இல்லையே. தாலாட்டு பாட தெரியல, கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி பொம்பளைங்களுக்கு தாலாட்டு பாட தெரியல, அதனால வாழ்க்கையே மைனஸ்னு பேசிட்டு போயிட்டு உட்கார்ந்துருக்காரு. என் வீட்ல எல்லாம் நான் தாலாட்டு பாடுவேன் தெரியுமா? நீ? நான் தாலாட்டு பாடுவேங்க. எப்படி? எனக்கு 7.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். ஆமா, 7.5. அவனை தொட்டில தூக்கி தாலாட்டு பாடணும் ஏதாவது அவசியம் இருக்கா? அவசியம் இல்லையே. ஆனா நான் பாடுவேனே. ஏன்? அப்புறம் எப்படி எங்க மாமியாவை திட்டுறதா? ஓஹோ, மாமியாவை சாட சொல்றக்கா அந்த வேலை செய்வேன். எங்க மாமியாவை ஜாட மாடையில திட்டணுங்கிறதுக்காக வேண்டியே நான் பாடுவேன்னா பாத்துக்கங்களேன். அது ஒண்ணும் இல்ல, நீ பாடல. இப்ப எங்க மாமியாவை நான் திட்ட போறேன். 1 2 3 திட்டு. மண்ணோ நல்ல மண்ணு, மன்னவரும் நல்லவரு. மன்னவர் யாரு? என் புருஷன். ரைட் ரைட். அந்த மன்னவரை பெத்தெடுத்த மரக்கோரங்கே தொந்தரவு. ஆறாரோ ஆறிராரோ. இப்ப எங்க மாமியாவுக்கு கோபம் வந்துருச்சுங்க. அடியே கருவாச்சி, ஓடி முதல்ல. ஜாடையா பேசிட்டு இருக்க நீ. அப்படின்னாரா? மாமியா அவங்க தொட்டியை வாங்கிட்டாங்க. இப்ப அவங்க பாடுறாங்க. பூமி நல்ல பூமி, புண்ணியரும் நல்லவரு. இது யாரு? என் புருஷன் தான். அதே புருஷன் தானா? அப்புறம் வேற. இல்ல இல்ல பாரு. அந்த புண்ணியர கட்டிக்கிட்ட பெருங்கோரங்கே தொந்தரவு. ஆறாரோ ஆறிராரோ. அந்த நேரத்துல என் புருஷன் வந்தாரு பாருங்க, மானஸ்தே, என் தங்க குட்டி. எத்தனை மணிக்கு? 11:30 ஆயிடுச்சுங்க. எல்லாம் கடை சாத்திட்டு தானே வருவாங்க. வந்தாரு பாருங்க. 2 பேரும் வேலைய ஆரம்பிச்சிட்டீங்களா? 7:30 வேலைய ஆரம்பிச்சிட்டீங்களா? 2 பேருமே அங்கிட்டு போங்க, நான் தாலாட்டு பாடிக்கிறேன்னு அந்த மனுஷன் தொட்டியை வாங்கிட்டாரு. தொட்டியை வாங்கிட்டாரு நைட்டு 11:30க்கு. ஆமா நடுவர்களே, இப்ப அவங்க பாடுறாங்க. அவங்க வர்றாளோ பாடுறாங்க. அவனை யாரும் அடிக்கவில்லை, ஐவரலும் தீண்டவில்லை, அவன் தானா அழுகுறாண்டி, தம்பி ஒண்ணு வேணும்னு வேணும்னு.
கேட்டியலா இப்படி பிட்ட போட்டு தானே 130 கோடியில கொண்டாந்து விட்டுட்டாங்களே. பாத்தியலா 7.5 வயசு பயலுக்கு தெரிஞ்சிருக்கு தம்பி வேணும்னு. இந்த 72 வயசு முதல் ரெண்டும் தெரியாம புள்ளைய ஆட்டிக்கு இருந்திருக்கியா. பாத்தியலா நடுவர்களே, நான் இவ்வளவு தூரமும் சொன்னதுக்கு பின்னாடி எங்க தலைப்புக்கு நீங்க ஒத்து வர மாட்டேங்கிறீங்கன்னா அநேகமா உங்களுக்கு காதல்னால என்னன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கா? ஆமாங்க. காதல்னா என்னன்னு தெரியலையா? காதல் நீங்க காதலிச்சிருக்கீங்களா? காதலிச்சம்மா. சரி, காதலிக்கிறது தப்பா? சேச்சே, என்னங்க காதலும் வீரமும் தமிழர் பண்பாடுங்க. அதுக்கு போய் அடிக்க வராங்கம்மா. யாரு? அவ புருஷன் தான். உங்களுக்கு நல்ல காதலே தெரியாதாங்க? இல்ல, வந்துச்சு, எனக்கும் வந்துச்சு. காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு காதல் வந்துச்சு. வாவ், இன்ட்ரஸ்டிங். அது என் வேயாலே கெட்டு போச்சு. வாயால? அது வாயினா சாதா, இது ஸ்பெஷல் வாயி. சரி. காலேஜ் படிக்கும்போது என்கிட்ட ஒரு பொம்பளை புள்ள திருச்சியில அந்த மலைக்கோட்டைக்கு கீழே தெப்ப குளத்துக்கிட்ட சிந்தாமணி கிட்ட என்னை சந்திச்சு. ஓஹோ. எஸ்கியூஸ் மீ மகாராஜா, இங்கிலீஷ்ல. எஸ்கியூஸ் மீ மகாராஜா, சூப்பர் இங்கிலீஷ். உங்களை நான் 3 மாசமா காதலிக்கிறேன்னு சொன்னுச்சு. நான் அந்த புள்ளைய பார்த்து ஒரே வார்த்தை தான் கேட்டேன். என் வாழ்க்கையே தெருவுக்கு வந்துருச்சு. என்ன கேட்டீங்க? என்னை காதலிக்கும் போதே 3 மாசமானு கேட்டேன். அதோட மண்ணை வாரி தூத்திட்டு போயிட்டா. என் காதலும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு. அப்பவே இந்த வாயாங்க. அப்புறம் என்ன வாரத்துக்கு வாரமா வாயை மாத்தி வைப்பாங்க? அப்படி கேட்கல. ஆனா நீங்க இங்க இருங்க, உங்களோட தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் மாதிரி இப்ப உங்களுடைய காதலுக்கு நான் உயிர் கொடுக்கட்டுமா? தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் என்ன? புதுக்கோட்டை ஆதி காலத்து அலங்கார மலை வழியா வந்தியோ? அதுலதான் எழுதிருப்பாங்க. இல்லங்க, ராஜ்மஹால் சில்க்ஸ் பட்டு புடவை கட்டி இருக்கிறதுனால ஞாபகம் வந்துருச்சு. நல்ல பட்டு புடவைமா. எங்க ஊர்ல ஒரு அம்மா அன்னைக்கு இப்படித்தான், பச்சை கலர் சேலை, பச்சை கலர் ஜாக்கெட், பச்சை கலர் ரிப்பன், பச்சை கலர் பேண்டு, பச்சை கலர் நேபாளிஸ், பச்சை கலர் செருப்பு. பேசுனதும் பச்சை பச்சையா போயிடுச்சு. பேரு பச்சை அம்மா. அந்த அம்மா அப்படித்தான் பேசுமா, கேள்விப்பட்டு. அது எங்க மாமியா பேரு. ஆனா உண்மையாவே இங்க பாருங்களேன், இப்ப உங்களுக்கு விட்ட காதல் திருப்பி தொட்டு தொடர லெவலுக்கு நான் உங்களுக்கு காதல் சொல்லி தரட்டுமா? சொல்லித்தாமா. ரெடியா இருக்கீங்களா? நீ சொன்னா வருமா? இப்ப நான் சொல்லி தந்தா கண்டிப்பா காதல் வரும் நடுவர்களே. ஏமா, சுகர் வந்தாலும் வருமா? ஏங்க, அது வேற ஹார்மோன், இது வேற ஹார்மோன். அது வேற ஆறுமுகம், இது வேற ஆறுமுகமா? ஏங்க, சுரப்பியா? சுரப்பி ஹார்மோன், சுரப்பி அந்த மாதிரி. ஓகே, சுகர் வந்தாலும் வரும், கண்டிப்பா காதல் வரும். ஏய் உட்கார். இவன் சுகர் வந்தா வராதுன்னு சொல்லி என்ன வளர்க்குறாம்மா. இவன் பேச்ச கேட்டு இவ்வளவு நாள் நீங்க லவ் பண்ணாம இருந்திருக்கீங்க பாத்துங்களேன். அவனுக்கு காதல் வரலன்னா அவன் பிரச்சனை நடுவுங்களே. நீங்க ஏங்க அவன் பேச்ச கேட்டு இருந்திருக்கீங்க? இப்ப நான் சொல்லி தரட்டுமா? காதல் வர வைக்கட்டுமா? நல்லா ஆண்கள் ரெடியா இருக்கீங்களா? நடுவருக்கு காதல் வரதான்னு செக் பண்ணிடுறீங்களா? நீங்களும் ஆவலா இருக்கீங்களா? நல்லா ஜோரா ஒரு முறை கை தட்டிடுங்க பாப்போம். ஒரு சிலர் ஆர்வமா இருக்கீங்க, இவனுக்கு காதல் வந்தா என்ன வரலன்னா ஒரு சிலர் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப நல்லா அடி வயித்துல இருந்து அங்க இருந்து நான் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்? அது ஆபரேஷன் நடந்து 6 மாசம் ஆகுது. ஆபரேஷனா? என்னாச்சு? வாட் ஹேப்பன் டு யூ? புல்லும் புறவும் தண்ணி குடிச்சேன். வாட் ஹேப்பன் டு யூ? ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். இங்கிலீஷ் பேசாத, நான் மறுபடியும் பேசுவேன். போன மாசம் என் பொண்டாட்டிக்கு டொங்கு வந்துருச்சு. டெங்கு? மதுரைக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன். டாக்டர் என் பொண்டாட்டி கையை பிடிச்சி பார்த்துட்டு, டேய் ஆம்பளை தாண்டா பிடிக்கிறேன், தனியா பிடிச்சேன். கையை பிடிச்சி பார்த்துட்டு, உன் பொண்டாட்டிக்கு காய்ச்சல் ஓவரா இருக்கு, 1 வாரம் பெட்ரோல் இருக்கட்டும், நீ ஊருக்கு போன்ட்டாரு. சரி, நான் இங்கேருந்து கிளம்புனேன். எங்க ஊருக்கு பஸ் கிடையாது. சேவலாசன் நிப்பாட்டிட்டாங்க. படுத்து கிடந்துட்டு விடிய காலம் 5 மணிக்கு பஸ்ஸுக்கு போகணும்னு. சரி, ஆஸ்பத்திரி வெளியில ஒரு டெச்சர் போட்டிருந்தாங்க, அதுல படுத்துட்டேன். ஸ்ட்ரெச்சர் அதாம தள்ளிக்கிட்டு போறது. அசந்து தூங்கிட்டம்மா. சரி, நீங்க ஆபரேஷனுக்கு வந்தாலாக்கம் நினைச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலையில 5 கிலோ அரிசியும் 1200 ரூபா காசும் கொடுத்தாங்கம்மா. அப்புறம் தான் அது எனக்கு அந்த ஆபரேஷன் பண்ணி விட்டாங்க. இதுல ஒருத்தர் ஏஜென்ட் கமிஷன் 300 ரூபா வாங்கியிருக்கேன். நான் தான் குட்டி அந்த சொல்லி. எது இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனா? கம்ப்யூட்டர் தையல் வீங்கி பேச மாட்டேன். அப்ப குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பேசுமா நீ? அதெல்லாம் பிரிச்சு விட்டுக்கலாமா சொல்லிட்டாரு. பரவாயில்ல நடுவர்களே. ஆனாலும் அந்த தையலை எல்லாம் தாண்டி உங்களுக்கு காதல் வர வைக்கட்டுமா? தையலை நோண்டி தான் நீ ரோப்பா? இல்ல நடுவர்களே, அப்படிலாம் கிடையாது. இப்ப தையல் எல்லாம் தாண்டி நீங்க அதெல்லாம் மறந்துட்டு காதல் சொல்லுவீங்க. இப்ப நீங்க நல்ல அடி வயித்துலன்னு சொல்ல முடியாது, அப்படிதான் சொல்ல முடியாது. நடு வயித்துல இருந்து தையல் பக்கத்துல இருக்கு, இதயத்தோட ஆழத்துல இருந்து அங்க இருந்து நான் சொல்லலாம். ஓகே, இப்ப ரெடியா இருங்க. நல்ல இதயத்தோட ஆழத்துல இருந்து ஹஸ்கி வாய்ஸ்ல, விஸ்கி தலைவலிக்கு வேற ஏதாவது சொல்லு. ஹஸ்கி வாய்ஸ்ல
நல்ல லவ் மூடோட லவ் மூடோட உங்க பொண்டாட்டிய நினைச்சுக்கிட்டு காதல் வரா ஒரு கருமாந்திரம் வராது. ஏங்க நைட்டு 1 மணிக்கு அவளை நினைச்சா காதல் வரும்பா. சரி, உங்க பொண்டாட்டிய நினைச்சா காதல் வராது. ஆனா உங்களுக்கு யார நினைச்சா காதல் வருமோ அவங்கள நினைச்சுக்கிட்டு காதல் சொல்ல ட்ரை பண்றீங்களா? அப்படி செய்யலாமே. ட்ரை பண்றீங்களா? நீ தங்கச்சி. தங்கச்சி அவங்களடா நீங்க. உங்க பக்கம் சென்மத்துக்கு வராதா கருமுட்டம் புகை அடிச்ச மாதிரி இருக்கா. நீ பார்த்த திருமணம் அந்த சிட்டாடா நீங்க. இது அவங்க சொல்றா வருங்க. யார நினைச்சா வரும் இங்கிட்டு சரியா வராது. நீ தங்கச்சி. நினைச்சுக்கிட்டேன். ரெடியா இருக்கீங்களா? நல்ல இப்போ இதயத்தோட ஆழத்துல இருந்து லவ் மூடோட ஒரு ஹஸ்கி வாய்ஸ்ல உங்களுக்கு யார பிடிக்குமோ அவங்கள நினைச்சுக்கிட்டு இப்ப நான் எப்படி சொல்றேனோ அதே மாதிரி சொல்றீங்களா? சொல்லிட்டா எக்கோ வச்சிரு. காதல். இது என்ன வால்டிப்ல காத்த புடுக்கி விட்ட மாதிரியே சொல்ற. நல்லா சொல்லு. என்ன நடுவர்களே, நல்லா கரெக்டா பிக்கப் பண்ணி வாங்க. காதல். ஆமா உள்ள வாங்கடா. ஒருத்தனை வாழவே விட்டுறாதீங்கடா. சனியும் பிடிச்ச வயலுடா. ஏன்டா உங்களுக்கு இந்த என்ன அபசகனமான எண்ணம்? போருக்கு போறாரு, ஒரு வழி அனுப்பி வைக்கிறார். நடுவர் அவர்களே, இங்க பாருங்களேன். நீங்க யாரையும் சட்டம் செய்யாம நீங்க பாட்டுக்கு இப்ப காதல் சொல்லுங்க பாப்போம். காதல். ஏய் என்ன வந்துச்சுன்னு சொல்லுங்கடா. 3 வயலுக்கு கீழே குனிஞ்சு பாக்குறாங்க. நடுவருக்கு வந்துருச்சு. காதல் வந்துருச்சுன்னு சொல்லு. காதல் வந்துருச்சு பாத்தீங்களா நடுவர்களே? இந்த பாட்டுக்கு கொடுத்தாங்க பாத்துக்கங்க கடலோர கவிதைகள்ல. ஆஹா ஆஹா.
நிச்சயமாக இந்த 2 இசைக்கலைஞர்களை தவிர பட்டிமன்றங்கள்ல வேற யாருமே வாசிக்கவே முடியாது. அற்புதமான உண்மையிலேங்க சில ஆர்கெஸ்ட்ராவில எல்லாம் 25 பேர் வாசிக்க வருவாங்க. வாசிக்கிற மாதிரியே பண்ணுவாங்க, பிளாப்பியை போட்டு விட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரிஜினலாக வாசிக்கக்கூடிய 2 மேனுவல் பிளேயர் உங்கள் 2 பேரும் கைதட்டுங்க மறுபடியும். அது மாதிரி எங்களுக்கு காப்பி கொடுத்த தம்பிகளை பாராட்டுறான். போய் வீட்டில் கேட்டிருக்காங்க காப்பி போட்டு தாங்கன்னு சொல்லி. நாங்கள் பட்டிமன்றம் போங்கன்னு நீங்கள் போங்கன்ட்டாங்க. 2 பேருமா போய் காப்பி போட்டு வீட்டில் அடுப்பை பற்ற வச்சு கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணியெல்லாம் ஆஃப் பண்ணலையாப்பா? ஏப்பா ஆஃப் பண்ணிட்டே இல்லை? கேஸ் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வீட்டுக்கு கரெக்டா கேக்குறீங்க பாத்தீங்களா? ஒரு ஆம்பளை சமைக்கவும் கேஸ் அடுப்புலாம் ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஆம்பளை காஃபி போடுறது அவ்வளவு ஸ்பெஷலா கேக்குறாங்களே. பொம்பளைங்க கல்யாணத்துக்கு பிறகு அவங்க மனைவி எவ்வளவு வேலை பாக்குறாங்கக்கா. இதுக்கெல்லாம் இவங்க எல்லாம் சம்பளம் கொடுத்து மீள முடியுமா? கை தட்டுங்கக்கா முதல்ல. நீங்க சமைக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. ஏன்? அதை சாப்பிடுற எங்களுக்கு தான் சம்பளம் கொடுக்கணும். கொடுப்பாங்க பாவம். உங்க மோர கட்டைக்கு இதை வேற கொடுப்பாங்க. நிறைய விஷயத்தை சில இது எடிட் பண்ணி விட்டுருங்க சார். அவர்கிட்ட கெஞ்சி கேளு, அப்பதான் உனக்கு உருப்பட முடியும். கல்யாணம் ஆன 5வது நாள் நடுவர்களே. சரி, கல்யாணம் ஆன 5வது நாள் நான் கரெக்டா காலையிலேயே கேட்கிறேக்கா என் வீட்டுக்காரர் இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். கல்யாணம் ஆன 5வது நாள்ன்றதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷா நம்ம சமைச்சு கொடுப்போம்னு நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு தான் எங்க மாமியா என்னை சமைக்கவே சொன்னாங்க. கிலோனா போய் சமமா அப்படின்னாங்கல்ல. எங்க அத்தான் என்னத்தான் சமைக்கட்டும் காலையில? இட்லி ஊத்தவா இல்ல பூரி செய்யவா அப்படின்னு கேட்டேன்ல. சரி, எதனாலும் எங்க அம்மாட்ட கேட்டுக்க அப்படின்ட்டாரு. அட போயா, என்ன கேட்காத எங்க அம்மாவை கேளு. என்னைய கேட்காத எங்க அம்மாவை கேளு. கரெக்டா அதே நேத்து சொன்னதுனால உங்களுக்கு ஞாபகம் இருக்குது பாத்தீங்களா? ஆமா, என்னைய கேட்காத எங்க அம்மாவை கேளுன்ட்டார்ல. அட போயா, ஆசையா சமைச்சு தரலான்னு பார்த்தா அப்படின்ட்டு எங்க அத்தைகிட்ட போய் கேட்டேன். இட்லி ஊத்த சொன்னாங்க, ஊத்திட்டேக்கா. மத்தியானம் ஆனிச்சு. நான் நல்லா திண்டுக்கல் பிரியாணி சமைப்பேன். மாமா பிரியாணி செய்யட்டுமா இல்ல சைவ சாப்பாடு செய்யப்பட்டுமா கேட்டேன்ல. என்னைய கேட்காத எங்க அம்மாட்ட கேளுனாரு. எங்க அத்தை சொன்னது மாதிரியே சைவ சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன். ராத்திரியும் ஆச்சுங்க. இட்லி ஊத்தவா தோசை ஊத்தவான்னு அந்த குரங்கு கிட்ட கேக்குறேன். என் புருஷன்ட்ட தான். என்னைய கேட்காத எங்க அம்மாட்ட கேட்டுக்கன்னாரு. அட போய உன் முகர கட்ட நினைச்சுக்கிட்டு நானும் தோசை ஊத்திட்டேங்க. ராத்திரி 10:30 மணி ஆச்சு. எல்லா வேலையும் பாத்திரம் கழுவி கமத்து வச்சுட்டு நானும் வீட்டுக்குள்ள போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மாமா 10:30 மணிக்கு வந்தாருக்கா. வந்து கதவை தாப்பா போட்டு, தங்கம் செல்லக்குட்டி என்னையதான் மரியாதையே வெளியில போயிரு, என்னைய கேட்காத எதனாலும் உங்க அம்மாட்ட கேட்டுக்க, கை தட்டுக்கா. யாயா இந்த தட்டு தட்டுறியே? ஆனா நான் நல்ல தோசை ஊத்துவீங்க. எப்படி நீ எல்லாம் ஊத்துவ? நான் நல்ல தோசை. ஏங்க அன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருந்த பொழுது நான் எப்படி சமைச்சு கொடுத்தேன்? ஆமாமா, அன்னைக்கோட 2 நாள் வீட்டுக்கே போகலமா, பாத்ரூம் தான் கெதின்னு இருந்தம்மா. நல்லா சமைச்சா சொல்லாதீங்க நடுவர்களே. உண்மையாவே 2 மாசம் தொடர்ச்சியா பட்டிமன்றம் அன்னைக்கு திண்டுக்கல் பிரியாணி செஞ்சு கொடுத்துச்சுங்க. உண்மையிலே திண்டுக்கல் பிரியாணி தான். ஆமாங்க, அதுல குண்டுகள்லாம் கிடந்துச்சு. அது திண்டுக்கல் பிரியாணில குண்டுக்கல் பிரியாணி. நீங்க நேத்து பாசி பயிற்ற தின்னு விட்டு இங்க ஏன் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க அத்தை செஞ்சு கொடுத்ததை சாப்பிட்டுட்டு. ஆமா, ஆனா நடுவர்களே 2 மாசம் தொடர்ச்சியா பட்டிமன்றம்னு போயிட்டோம். நேத்து காலையில 8 மணி ஆச்சுக்கா. எங்க மாமாவுக்கு பாசம் பிச்சுக்குச்சு. தங்க குட்டி எப்பயுமே தங்கம் செல்லம் தான் என்னை கூப்பிடுவாரு. ஒரசன் அவருக்கு தானே தெரியும் தங்கம்மா இல்லையான்னு. தங்க குட்டி கிலோனா பசிக்குதுடா மாமாவுக்கு, உன் கையால 2 தோசை ஊத்திட்டு வாமான்னாரு. நானும் கிச்சனுக்கு வேகமா ஓடுனேக்கா. கற்பனையில என்னவோ தோசை நல்லா முருகலா தான் வந்துச்சு. பொன்னிறமா முருகலா வந்துச்சு. ஆனா நெசத்துல பாக்குறேங்க வழக்கம் போல பிஞ்சுக்கிட்டு வந்துருச்சுக்கா. இது நம்ம மேல தப்பா? கல்லு பழகலங்க. கல்லு பழகாது, உங்களுக்கு மட்டும் கல்லு பழகவே பழகாது. கல்யாணம் முடிஞ்சு மறுநாளே பக்கத்து வீட்டுக்காரியோட பழகிறிய, தெருவுல உள்ளவளோட பூரா பழகிறிய, ஊர்ல உள்ளவளோட பூரா பழகிறிய. இந்த கல்லு மட்டும் 10 வருஷம் ஆனாலும் பழக மாட்டேங்குது. ஏங்க தோசை பிஞ்சு போனதுக்கு இதுக்கெல்லாம் இப்படியாமா திட்டுவாங்க? எப்படி திட்டுனா? அந்த மனுஷன் என் புருஷன் தாக்கா. என்னைய கூட திட்டி இருந்தா பரவாயில்லக்கா, என்னை பெத்த அம்மாவையெல்லாம் இழுத்து திட்டுறாருக்கா. இந்த தோசை பாரு, இந்த பிஞ்சு போன தோசை பாரு, அப்படியே உங்க அம்மா முகர மாதிரி இருக்குன்னு திட்டுறாருக்கா. அப்படியா திட்டுனா? இருந்தாலே ஆமாங்க, பிஞ்சு போன தோசை பார்த்தா உங்க அம்மா முகம் மாதிரியா இருக்குன்னா அப்படிதாங்க. அறிவு கட்ட ராஸ், நல்லா திட்டுங்க. அவனையெல்லாம் கண்டிக்கணுமா? திட்டுங்க. உங்க முகம், உங்க அம்மா முகம் என்ன பிஞ்ச தோசை மாதிரியா இருக்கு? கேளுங்க. ஆனா அன்னைக்கு கூட பார்த்தம்மா பிஞ்ச பொரோட்டா மாதிரில இருக்கும்.
ஹலோ கொன்றுவேன் தெரிஞ்சுக்கங்க. ஆமா கொன்றுவேன். கொன்றுவேன். அவங்க அவங்களுக்கு உலக அழகி யாரு தெரியுமா? அவங்க அவங்கள பெத்த அம்மா தாங்க. எங்க அம்மாவை நீ எப்படியா திட்டலான்னு எனக்கு கடுமையான கோபம் வந்துருச்சுங்க. பேப்பர் திருத்துறதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டேன் நடுவர்களே. எப்போ பால்வாடிக்கெல்லாம் பறிச்சு வச்சாங்க? ஹலோ ஆள் குட்டையா இருந்தா பால்வாடி டீச்சர்னு அர்த்தமா? அதான் இப்ப எங்களையே பால்வாடிக்கு அனுப்பிட்டாங்களா? அது நடுவர் அவர்களே உண்மையாவே பேப்பர் திருத்துறதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டேங்க. கோபத்துல 2 மாசம் ஆனாலும் கோபம் வருமா வராது? வரும். எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சுதான், மாமாவை இன்னைக்காவது பாப்போமே, சமைச்சு கொடுப்போமேன்ட்டு. ஆனா அந்த மனுஷன் அடடடடா என்னதான் இருந்தாலும் திட்டி இருக்க கூடாது. அவர் எங்க வேலை பாக்குறாரு உங்களுக்கே நல்லா தெரியும். பெரிய ஆஸ்பத்திரியில மாத்திரை கொடுக்கற இடத்துல வேலை பாக்குறாரு. கம்பவுண்டர், பார்மசிஸ்ட். எப்ப மாத்திரை பேர் மாத்திட்டீங்களா? ஹலோ பார்மசிஸ்ட். புதுசா கலப்பி விடுறா. இதுக்கு பேர் தான் இன்டர்பிரேஷன் பேரு. பார்மசிஸ்டா வேலை பாக்குறாரு. அதாச்சும் மாத்திரை எல்லாம் கொடுக்குவாங்கல்ல, வேலை பாக்குறாரு. அங்க போய் நினைச்சிருக்கிறாருக்கா, நம்ம 2 மாசம் கழிச்சு அந்த கருவாச்சி இந்த மாதிரி திட்டோம், அது அவங்க அம்மாவை இழுத்து திட்டினது மகா பெரிய தப்பாச்சே, எப்படியாவது சாயந்தரம் போய் தங்க குட்டிய சமாதானம் பண்ணி ஆகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. என்னையவே நினைச்சுக்கிட்டு இருந்தாரா. 2 மாசமா வேற பார்க்காம இருந்துட்டு என்னையவே நினைச்சுக்கிட்டு இருந்ததுனாலயும் என்னவோ இந்த தானா ஆனா போட்டிருக்கும்ல பாராசெட்டமால் மாத்திரை, அந்த மாத்திரையெல்லாம் பார்த்திருக்கிறாருங்க. அது பூரா ஏன் முகம் தானா மாத்திரை பூரா பூரா காலாவதியான மாத்திரை போல இருக்கு. ஹலோ இத சொல்றீங்களே, ஃபைல பெரட்டி இருக்கிறாரு எழுதுறதுக்கு விசிட் வேற வந்திருந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஃபைல பெரட்டி இருக்கிறாருங்க எழுதுறதுக்கு. ஃபைல் பூரா ஏன் முகம் தானா. பழைய பையில பிஞ்ச பையில போல இருக்கு. காதல் பிச்சுக்குச்சு மாமாவுக்கு. பையிலே பிச்சிடுச்சு. ஆனா சாயந்தரம் என்ன தெரியுமா பண்ணாரு? வெறுங்கையோட வரலங்க, என்னை சமாதானம் பண்ணணும்னு முடிவோட 1/4 கிலோ அல்வாவும் 1 முழம் மல்லிகை பூவோட வந்தாரு பாரு. கரெக்டா தொழில்காரன் இருந்தால் வந்தாரு. நானும் ராத்திரி 9:30 மணி ஆயிடுச்சுங்க அவரு விசிட்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு. நானும் இந்த மல்லிகை பூ எப்படா எடுத்து தலையில வைப்போம், இந்த அல்வாவை நம்மளும் எப்படா சாப்பிடுவோம்னு பாக்குறேங்க. நான் பெத்து வச்சிருக்கேனே ஒண்ணு, அந்த 7.5 வயசுல ஒரு பையன். ஆமா, அவன் ராத்திரி 11:30 மணி வரைக்கும் தூங்கவே மாட்டேங்கிறான். இது மாதிரி நேரத்துல சனியை முடிச்சு தூங்கியே தொலைய மாட்டேன். அவனாவது பரவாயில்லங்க, 11:30க்கு தூங்கிட்டான். எங்க மாமியா இருக்காங்க பாரு, எங்க மாமியா கிளவி ராத்திரி 1 மணி வரைக்கும் உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்குதுக்கா. கொடைவிகளை தூக்கி போட்டு கொள்ள வேண்டியதானே. அதெல்லாம் ஏதோ சின்ன சிறுசுக பேசிட்டு போகுது, நேக்கு போக்கு தெரியுதா? 75 வயசுல போய் சின்ன சிறுசு அவங்க நேக்கு போக்கு தெரியாம இருந்திருக்கா. இது கேளுங்க நடுவர்களே, ராத்திரி 1 மணி ஆச்சு, எங்க மாமியாவும் தூங்கிட்டாங்க. ரூட் கிளியர் சொல்லு. இப்ப ஒரு சத்தம், என் புருஷன் தான், கிலோனா கிலோனா தங்க குட்டி, ஃப்ரிட்ஜுக்குள்ள மல்லிகை பூ வச்சிருக்கேன், எடுத்து தலையில வச்சுக்கிட்டு அல்வா என்கிட்ட இருக்கு, மொட்டை மாடிக்கு வா. அப்ப நைட்டு 1 மணிக்கு மொட்டை மாடியிலேருந்து புகைக்குள்ள கூண்டு வழியே கத்துனாரோ. நீ அடுப்புக்குள்ள காதை வச்சு கேட்டியோ? இங்க பாருங்களேன், ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன், சந்தோஷத்தோட கேளுங்களேன். உனக்கு தான் சந்தோஷம், இதுல எனக்கு என்ன சந்தோஷம்? கரெக்டா நானும் அந்த மல்லிகை பூ எடுத்து தலையில வச்சுட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு நடுவர்களே. இந்த வயசுல நீ தட்டு மாதிரி ஏறி போயிட்டாவாரு. என்ன எனக்கு ஆர்வம் இருக்குதானே. இங்க பாருங்களேன், எனக்கு என்ன 78 வயசு ஆயிடுச்சா? 67 தான். 67ஆ? யாங்க நானும் மொட்டை மாடிக்கு போயிட்டு பாக்குறேங்க, அந்த கூறுகட்ட மனுஷன் லைட்ட போட்டு உட்கார்ந்துருக்காருங்க. லைட்டா போட்டு உட்கார்ந்துருக்கானா? லைட்ட போட்டு உட்கார்ந்துருக்காரு. லைட்ட போட்டாம்யா. கரண்ட் பில் என்னாச்சுக்கா? ராத்திரி 1 மணிக்கு டக்குன்னு போனோனே லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ரைட் தொழில்கார புள்ள. ஏன் தெரியுமா லைட் ஆஃப் பண்ணேன்? அங்கதான் வானத்துல வட்ட நிலா இருக்கே. இப்ப வானத்துல வட்ட நிலா, இங்க மாமா, பக்கத்துல நானு. வட்ட நிலா, மாமா, பக்கத்துல நானு. நாங்க 3 பேர் தான் இருந்தோமா. அந்த நேரத்துல டக்குன்னு 2 மாசம் வேற ஆயிடுச்சா இல்லையா, நாங்க 2 பேர் பக்கத்துல உட்காந்துருந்தோம். கிலோனா 1 நிமிஷம் இருமா போட, பெரிய மனுஷன் தானே, நான் தான்டா நடுவர் கூட காசு வாங்குறேன், நான் தான்டா கேட்கணும்.
நீ சொல்லுமா. நடுவர் அவர்களே, நான் ஒரே ஒரு அட்வைஸ் பண்றேன், தயவு செய்து அந்த அணி பேச்சை கேட்காதீங்க. அவங்கள யாரையும் நீங்க சட்டை பண்ணாம நீங்க வாங்க மொட்டை மாடி கதை. நான் முடியாத ஆளுமா, நான் அவ்வளவு தூரம்லாம். ஹலோ, கதையே கேட்கங்க, கற்பனைக்குங்க. கற்பனை கதை. ஆமா, அண்ணனை போய் யாராச்சும் மொட்டை மாடி கூப்பிடுவாங்களா? ஆனா கரெக்டா 2 மாசம் ஆயிருச்சுடி. அட சொல்லுமா, அபச்சாரமா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமான செய்தி சொல்றேன். இப்படி இழுத்தாயினா விடிஞ்சிருமே. இல்ல நடுவர்களே, அப்படிலாம் நினைக்காதீங்க. கிலோனா தங்க குட்டி 2 மாசம் ஆனதுனாலே என்னவோம்மா, எனக்கு உன் மேல அன்பு ரொம்ப பிச்சுக்குச்சுமா. என்னால உன் மேல வச்சிருக்க அன்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியலடி தங்க குட்டின்னு சொல்லிட்டு நான் நினைச்சே பார்க்கவே இல்லைங்க. நான் நினைச்சே பார்க்காத அந்த நேரத்துல சத்தியமா எப்படி சொல்றதுன்னே தெரியவே இல்லைங்க. 2 மாசம் ஆனதுனால அந்த மனுஷன் ரொம்ப சொல்லு. அவரு நீ பேசிட்ட இல்ல, நீ போய் கார்ல போடு, நீ இருக்க வேணாம் போ. 2 மாசம் ஆனதுனாலே என்னவோ சொல்லுமா. நீ 2 மாசம் ஆனது மாதிரியே பேசுற. சொல்லுமா சீக்கிரமா. 2 மாசம் ஆனதுனால என்னவோ அவருக்கு ரொம்ப அன்பு அதிகரிச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் எதிர்பார்க்காத அந்த நேரத்துல டக்குன்னு அல்வா பொட்டலத்தை பிரிச்சு ஒரு வாய் எனக்கு ஊட்டி விட்டாருக்கா. என்னப்பா? அல்வா எடுத்து உன் வாயில ஊட்டி விட்டாரு. ஆமா. அந்த இருட்டுலயும் உன் முகம் தெரிஞ்சிருக்கு வர அந்த ஆளுக்கு. ஹலோ, இங்க பாருங்க, அங்க ஒரு நிலா, இங்க ஒரு நிலா. அங்க நிலா, இங்க அம்மாச்ச. பரவாயில்ல, நானும் அல்வாவை சாப்பிட்டுட்டு. இந்த சுகர் வந்து சாப்பிட்டுருக்க நீ. சுகரா உனக்கு இல்லையா? ஏன் நடுவர் அவர்களே? ஏண்டா அப்போ நம்ம டீம்ல சுகர் இருக்கு, அப்போ இதுக்கு பிரஷர் மட்டும் தானே? பிரஷரா? இப்போ இதுக்கு என்னடா பிரச்சனை? பைல்ஸ். பைல்ஸ் யாருக்கு கொண்டு டீமோட சேர்த்து கொண்டுருவேன் நான் நடுவர் அவர்களே. அப்படிலாம் கிடையாதுங்க. உண்மையாவே அந்த நேரத்துல அந்த மனுஷன் ஒரு ஆசை என் மேல வந்து, ஏண்டி ஊரா போய் பேசுற பாடுற இல்லம்மா, ஊரா போய் பேசுற பாடுற இல்லம்மா, இந்த நேரத்துல நீயும் நானும் பக்கம் பக்கமா உட்காந்துக்கிட்டு இருக்க இந்த ராத்திரியில என்னை பார்க்கும் பொழுது உனக்கு ஏதாவது தோணுதாமான்னு கேட்டாரு. எனக்கு தோணுச்சே. நான் சொன்னேன், மாமா நீங்களும் நானும் பக்கம் பக்கமா உட்காந்துக்கிட்டு இருக்க இந்த ராத்திரியில, நீங்களும் நானும் பக்கம் பக்கமா உட்காந்துக்கிட்டு இருக்க இந்த ராத்திரியில இந்த வட்ட நிலாவை பார்க்கும்போது உங்க அப்பாவோட சொட்ட மண்டதான் மாமா ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு நடுவர் அவர்களே. நைட்டு 1:30 மணிக்கு உன் புருஷன் கூட இருந்துக்கிட்டு உன் மாமனாரை நினைச்சுக்கிட்டு இருந்திருக்க வர. நீ மாமனாரை நினைச்சனா? அப்ப நீ தானே சொன்ன உன் மாமனார் சொல்லணும் மண்டனா. நடுவர் அவர்களே, காலையில பிஞ்சு போன தோசைக்கு எங்க அம்மாவை இழுத்தாரு. இப்ப நிலாவை பார்த்தா அவங்க அப்பாவோட சொட்ட மண்டை இழுத்தேன். கணக்கு சரியா போச்சு நடுவர் அவர்களே. ஆனாலும் அவர் எனக்கு முத்து நகையும் முழு நிலவுமாக இருப்பதனால் 4 வரி மட்டும் பாடிக்கொண்டு கார்டு மட்டும். உன்னை பார்த்து ஆசைப்பட்டேன், அத காத்து சொல்லி போட்டேன். நீயும் தொட நானும் தொட, 4 வகை கூச்சம் விட அட்டை போல ஒட்டி இருப்பேன். இந்த காதல் பொல்லாதது, ஒரு காவல் இல்லாதது. ஊதக்காத்தில் வஞ்சி மாது ஒத்தையிலே வாடும் போது போர்வை போல பொத்தி அணைப்பேன். 6-7
என்னுடையவர்களை எந்த வகையில் பார்த்தாலும். முதலாம் மாதம் மயக்கமும், 2ஆம் மாதம் வாந்தியும், 3ஆம் மாதம் மகிழ்ச்சியும், 4ஆம் மாதம் தலைவலியும், 5ஆம் மாதம் வயிற்று வலியும், 6ஆம் மாதம் இடுப்பு வலியும், 7ஆம் மாதம் வளையல் ஒலியும், 8ஆம் மாதம் சோர்வும், 9ஆம் மாதம் பயமும், 10ஆம் மாதம் மறு பிறவியும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே புண்ணியவதிகள் தான். இவர்களை அடைந்த திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கை மட்டுமே மன நிறைவான வாழ்க்கை என்பதை தாங்கள் தீர்ப்பாக கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்பிற்கும் வாய்மொழி கேட்டமைக்கும், இசையமைத்ததற்கும் ஒலிபெருக்கி அமைத்ததற்கும் அழகாக ரசித்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, அருமையான பேச்சுமா, கை கொடுமா. அவங்களுக்கு தொண்டை சரியில்லை, இருந்தாலும் நான் கேட்டுக்கொண்டதற்கிறங்க, அண்ணே நான் வந்து நல்லா பாடித்தரேன், நம்ம ஊர் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வரும்னு சொல்லி எனக்காக தியாகம் பண்ணி உண்மையிலேயே மாத்திரை போட்டுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை கைதிட்டு கொடுங்க. அம்மா ஒன்று சொல்கிறேம்மா, திருவரங்கத்துக்கு வந்துட்டு போனால் யாரும் வீணாக போனதே இல்லை. இன்னைக்கு நீ 4 படத்தில் திரைப்படத்தில் பாடியிருக்கா இல்லை, இந்த வருஷம் வந்திருக்க. ராஜலட்சுமி செந்தில் கணேசன் இதே மேடைக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன். ராஜலட்சுமி வந்து பாடியிருக்கேன் ஊரில். ஆமாம், 3 வருஷத்துக்கு முன்னாடி 3500 ரூபா சம்பளம் கொடுத்து இப்போ என்கிட்ட 1.5 லட்ச ரூபா இருக்குது. அப்புறம் சொன்னேன் என்னம்மான்னே, அப்புறம் பாதி குறைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு 5 ரூபா குறைச்சிட்டு 45 கொடுங்கன்னுச்சு. நல்லா வரட்டும். அதே மாதிரி செந்தில் ராஜலட்சுமி நம்ம கொண்டு வந்தான். அதே மாதிரி இப்போ நீ வந்திருக்க, 4 படத்தில் பாட்டு பாடியிருக்க. இந்த மக்களோட ஆசியாலும் எங்கள் இளைஞர் மன்றத்தினுடைய ஆதரவோடும் நீ அடுத்த வருஷம் வரும்போது 100 படத்துக்கு பாடணும். அப்படி பாடும்போது ரேட்டு பேசாமல் வரணும். அதான் எங்களுடைய கோட்பாடு, கொள்கை எல்லாம். அதனால் உண்மையிலே நீ வளர்த்தெடுத்த மண் நல்லா இந்த இடத்துல தான் விளையாடுவாங்க. வாலிபால் விளையாடுவாங்க இந்த இடத்துல. இப்போ இருக்க அந்த போஸ்ட்டு, வாலிபால் போஸ்ட்டு இப்போ முன்னாடி இங்கே இருந்துச்சு. அது சாமியார் விளையாடுவார் ஞாயிற்றுக்கிழமை. விளையாண்டுட்டு இங்கே சாமியார் விளையாண்டுட்டு சாவி எடுக்க போகிற வரைக்கும் நாங்கள் கேட்டிலே நின்று குரங்கு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம். கேட்டை எடுத்து சாவி எடுத்துகிட்டு அங்கிட்டு திரும்பினார்னா எங்களுக்கு டிவி போட்டு படம் போடுறாங்கன்னு அர்த்தம். இங்கிட்டு திரும்பிட்டான்னா தெருவில் விட்டுட்டாங்க, அதோட ஸ்டடின்னு அர்த்தம். அவ்வளவு ஆர்வத்தில் இருந்தோம். அப்போல்லாம் ஒளியும் போடுவாங்க வெள்ளிக்கிழமை 7 பாட்டம் என்னமோ அப்படின்னோடனே எல்லாரும் கத்துனதோட ஆஃப் பண்ணிட்டு போயிடுவார். ஏன்டா கத்துனது போடா அப்படின்ட்டு போயிடுவார். தெருவில் அனுப்புவோம் கடைசியில். இதுதான் ஒரு வாழ்க்கை தாங்க, அவ்வளோ அருமையான வாழ்க்கைங்க. இந்த பக்கம்லாம் அந்த பக்கம்லாம் மிளகா கொள்ளையாக இருக்கும். அதில் போய் தக்காளி பழம் பிடிங்கி திங்கிறது மாட்டுறது பண்ண. இங்கெல்லாம் மிளகாய் நிறையம்மா, அவ்வளோ வெங்காயம் அதெல்லாம் போடுவாங்க. நல்ல ஒரு செழிப்பமான பகுதி அந்த பக்கத்தில். மிளகாய் அந்த பக்கத்து ஹாஸ்டலில் வாரத்துக்கு மாத்தைக்கு ஒரு தடவை ஒரு போண்டா போடுவாங்க. அதுவும் இந்த படியில் இறங்க வைக்கல சட்டியை வச்சுக்கிட்டு போடுவாங்க. இப்போ சதாசிவம்னு ஒரு சமைக்கார் இருந்தார், அவர் தானே. அப்போது உருண்டை போண்டா போடுவாங்க. அதில் அப்படி வாங்கிட்டு இறங்கினா மேலே விட மாட்டாங்க. அதில் ஏறி பின்னாடி சன்சைடு லாப்டை பிடிச்சி ஏறி மேலே போய் மறு போண்டாவுக்கு போயிடுறது. அது ஒரு சுகம்தான், வாழ்க்கை தான். அப்போல்லாம் இட்லி போடும்போது என்றைக்கும் ஒரு நாள் இட்லி போடுவாங்க. அப்போ ஒரு சேகரன் சாமியார் இருக்கையில் இட்லி போடையில் இப்படி கையில் ரெடியாக வச்சுக்கிறது. இட்லி போடுறவன் டப்புன்னு போடையில் அப்படி கையில டப்புன்னு தூக்கி போட்டு அப்படியே மூடிடுறது. மூடி மறுபடியும் வாங்குறது. இந்த 4 இட்லி யார் லீடர் தான் இதை வாங்க சொல்லுவான். 2 இட்லி அவனுக்கு கொடுத்துடணும், 1 இட்லி போட்டவனுக்கு கொடுத்துடணும். வாங்கினவன் கைலி நாசாமல் போய் இந்த ஒத்த இட்லி மட்டும் கொடுப்பாங்க. அவ்வளவு சேட்டை, அவ்வளவு சுட இட்லி. ஒரு தடவைலாம் சுட போட்டாங்க இட்லி. எந்த வச்சு இட்லியா கையிலேயே போச்சு. சுண்டக்கடலை போடுவாங்க, இட்லி நல்லா வந்துருச்சு. வாழ்க்கை அவ்வளவு இது, அது சுகம்ங்க. அப்போ இந்த பக்கம்தான் பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடம் இல்லை, அப்போ கட்டவே இல்லை. அப்புறம் தான் நாங்கள் சேரன் சாமியார் காலத்தில் தான் கட்டினது. இந்த பள்ளிக்கூடத்தில் தான் பரிச்சை, இந்த டெஸ்க்கும் பெஞ்சும் சேர்ந்தாப்புல இருக்கும், இங்கே தனித்தனியாக இருக்காது. அப்போ இந்த பக்கம் பப்ளிக்கு பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறது, மணல் தான் கிடக்கும். பெஞ்ச டெஸ்க்கை எண்ணி நம்ம உட்கார்ற டெஸ்கில் பிட்டு எழுதி மண்ணுக்கு கீழே சொருகி வச்சுட்டு நைட்டே போய் பண்ணிட்டு வந்துடுறது. காலையிலே போய் பரீட்சை எழுத உட்காந்தா பிட்டுது நம்ம எழுதுனது வந்துடும். மண்ணுக்குள்ளே விட்டு காலை விட்டு திளாவி மண் ஊரான் பேண்டில் ஒட்டி பிட்டு அந்த காலையில் கூட்டையிலே பெஞ்ச பூரா நகட்டிருப்பாங்களே, பிட்டு வேற எங்கேயாவது போயிடும். கணக்கு பரீட்சைக்கு தேடி எடுத்தோம்னா தமிழ் பரீட்சைக்கு செய்யுள் வந்து சேரும். அதை எடுத்து தெரியாமல் மண்ணை உதறி தடவி பேப்பரை தூக்கி உள்ளே வச்சு பிரிக்கையில் தமிழ் செய்யுள் வரும் கணக்கு பரீட்சைக்கு. தொலைஞ்சிச்சுனா இதை கீழேயும் போட முடியாது, பார்த்து விட்டாங்கன்னு என்ன பண்ணுறது. பட்டு பாடுனாலாம் அன்னைக்கெல்லாம் சமூக அறிவியல் பரீட்சை அன்னைக்கு நெருக்கி எடுத்து வச்சு அது எப்படி எழுதணும்னா அந்த பேப்பருக்கு இந்த கொஸ்டினுக்கு இடையில இதை வச்சுக்கிறணும்.
இந்த கேப்பில் தான் பார்க்கணும். நீட்டாக அப்படி எடுத்து ஃபுல்லாக எழுதி ஒரு பக்கம் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் பேப்பர் கட்டையெல்லாம் பார்த்தேன். தமிழில் உள்ளதை எழுதியிருந்தேன் சோசியல் சயின்ஸில். கிரகமடாது. அப்புறம் தான் நான் எப்படி மாட்டினங்கிறிய அவசரத்தில் பிட்டையும் சேர்த்து கட்டி கொடுத்துட்டேன்ல. நம்ம சந்தியா சார்கிட்ட தான் சயின்ஸுக்கு மாட்டினேன். விட்டாரு அட்டி சப்புன்னார். மணிப்பையில் நானும் தான் அந்த வேலையை செஞ்சது. மணி நானும் ஒரு செட்டு தானே. பிடி ஆத்தர் சந்தியா சார் தான் நம்மளுக்கு வாலிபால் சொல்லி கொடுத்தாரு. அட்டி வெளுறு ஓட்டுறது. அப்படிலாம் அடித்ததுனால தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மனுஷனாக அந்த இடத்துல உட்காந்துருக்கோம். அன்றைக்கெலாம் அடித்தாங்க. அன்றைக்கெலாம் வாத்தியார் வந்தாருன்னா தெரிவிட்டு ஓடுவான். சயின்ஸ் வாத்தியார் வந்தாருன்னா அண்ணன் வாத்தியார் வர்றாருன்னா பிச்சுக்கிட்டு ஓடுவான். உதயநூறு சார் தெரிவிட்டு ஓடுறது. இப்போ வாத்தியாரை கண்டா வாத்தியார் பிள்ளைகளை கண்டா தெரிவிட்டு சந்தில் ஓடுறாரு. எவன் கண்ணிலே மாட்டிடப்படாது, என்ன பண்ண காத்திருக்காங்களோ அப்படின்னு. வாழ்க்கை முறை அப்படி ஆகி போச்சு. மே மாதம் லீவு முடிந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி பள்ளிக்கூடத்தில் போய் மொதல் ஆளாக நிற்கிறேன். பயலில் பாருங்கள், இளவு வீட்டுக்கு வர்ற மாதிரியே பையன் தூக்கி போட்டு வர்றாங்க. வரையிலே நம்மளை பார்த்து சொல்கிறான், இவனுக்கெல்லாம் ஒரு சாவு வருதில்லடா, இவனும் சாகுறான், இவனெலாம் சாக மாட்டான், அட்டாக்கில் சாகுறான். அன்றைக்கி ஒரு கண்ணீர் அஞ்சலி பார்த்தேன், இவனை மாதிரியே போஸ்ட் ஓட்டியிருந்தாங்க, இந்த ஆள் தப்பிச்சிடறான்டாங்கிறான். இப்போ வாழ்க்கை முறை மாறிச்சு. நிறைய பேசணும்னு ஆசைப்பட்றேன், நேரம் இல்லை. உடனடியாக மறுத்து பேசுவதற்காக மாப்பிள்ளை மஞ்சுநாள்